தூக்கம் வேண்டும், பணத்தை போல மதிப்பு வேண்டும், பண்பட்ட அன்பு வேணும் இல்லையா? அன்பை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம் இல்லையா? உலகத்திலே கிடைப்பதற்கு அரிய பொருள் எது? அன்பு. ஆனால் மகரிஷி என்ன சொல்கிறாங்க, இந்த எல்லாமே இந்த உலகத்தினுடைய இயல்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அன்பு தான் நிறைந்திருக்குங்கிறார். அன்பும் கருணையும் இல்லாத இடமே இல்லைன்னு சொல்கிறாரு. உண்மைதானே? இப்போ யார்கிட்ட இல்லை? யாருக்கிட்ட இல்லைன்னு கேட்டேன். இப்படிலாம் கேட்டால் பதில் வராது, நானாக கேட்டுக்கிறேன். இப்போ உங்கள் வீட்டில் ஒரு ரோஜா செடி வளர்க்குறீங்க. ரோஜா செடி உங்கள் மொட்டை மாடியில் வச்சு வளர்க்குறீங்க. மாலையில் மொட்டை மாடிக்கு போய் காற்று வாங்க போகிற போது பார்க்குறீங்க, ஒரு சின்ன மொட்டு வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு ஆசை, இந்த ரோஜா செடி என்ன கலரில் பூக்கும், மணக்குமா? இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டவுட் வருது. மொட்டு கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஆனால் இன்னும் கலர்லாம் தெரில. லேசாக கிள்ளி பார்த்துருக்குறீங்க, நாறுது, பச்சை நாற்றம், இன்னும் என்ன வரல. சரிதானா? நீங்கள் உடனே நினைக்கிறீங்க ஒரு சொம்பு தண்ணியெல்லாம் எடுத்து ஊற்றிட்டு நாளைக்கு கண்டிப்பாக என்ன செய்யணும், அப்படி தானே நினச்சிங்க? அப்படி தானே நடக்கணும். கரெக்டு தானே? பாருங்கள், அந்த ரோஜாவுக்கு உங்கள் மேலே ரொம்ப அன்பு. என்ன சொன்னேன்? அது எவ்வளவு அன்புன்னு கேட்டால், நீங்கள் தண்ணி ஊற்றிருக்கிறீங்க, உரம் போட்டிருக்கீங்க, அது ஒரு பெரிய ரோஜா பூவை தரணும்னு விரும்பிச்சு. ஸோ அடுத்த நாள் காலையில் நீங்கள் மேலே போகிறீங்க, போகிற போது ஒரு கும்முன்னு ஒரு வாசனை. யார்? தண்ணி ஊற்றின எஜமானுக்கு நன்றி தெரிவிக்கிறது போல் ஒரு வாசனை வருது. அப்போ நீங்கள் சந்தோஷப்பட்டுட்டு மேலே போகிறீங்க. போயிட்டு அந்த ரோஜா அவ்வளோ பெரிய ரோஜா மலர்ந்துருக்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 2 கை எடுத்து கும்பிட்டுருக்கணும். மலர்ந்திருக்கிறது யாரு? இறைவன் அல்லவா? பாருங்க, அதுக்கு உங்க மேல இருந்த அன்புனால அவ்வளவு அழகான இதழ்களை மலர்த்தி அவ்வளவு வாசனையை கொடுத்திருக்கிறது. ஆனா ஒரே நிமிஷத்துல அதுக்கு தலையை திரும்பிட்டீங்களே. இப்ப யாருக்கு அன்பு இல்லை? ஆனா நீங்க எல்லாம் மனவள கலைஞர்கள். நீங்க அன்பை போதிப்பவர்கள். நான் சொல்லுகிறேன், போதிப்பது அன்பல்ல, செயல்படுத்துவது அன்பு. நீங்க பூவை பறிப்பதற்கு உங்களுக்கு உரிமை இல்லை. நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக அது மலர்ந்து நிற்கிறது. நீங்கள் ரசிக்க வேண்டும். அந்த ஒவ்வொரு இதழிலும் எப்பொழுது நீங்கள் இறைவனை காண விரும்புகிறீர்களோ அப்பொழுதுதான் நீங்கள் மனவள கலைஞர்களாக மாற முடியும். ஏன்னா அது நீங்க இப்படி நினைச்சு பாருங்க, அதை மலர்த்தினது அறிவு, மலர்ந்தது அறிவு. அந்த கட்ட கம்புக்கு நீங்க நைட்ல போய் பாருங்க, அது காஞ்ச கம்பு. அந்த கம்புல இவ்வளவு மென்மையான இதழ், இவ்வளவு வாசம் மிகுந்த ஒரு அற்புதம், இதெல்லாம் அதற்குள்ளே இருக்கும் என்று இங்க யாருக்குமே தெரியாது. ஆனா அவ்வளவும் அதற்குள்ளே அந்த பேரறிவு வைத்திருக்கிறது. நீங்க விரும்பினீங்க ஒரு அற்புதமான இதழ்வோடு ரோஜா வேண்டும் என்று, இரவெல்லாம் அந்த அறிவு திட்டமிட்டு அவ்வளவு அழகாக அந்த ரோஜா மலராக உனக்கு மலர்த்தி கொடுத்தது. கொஞ்சம் கூட ரசிக்கலையே. ஆமாவா? இப்ப யாருக்கு அன்பு இல்லை? ரோஜாக்கா? அப்ப இனிமேலாவது யோசிங்க. உங்க வீட்டில் வளர்ற செடிகள் எல்லாமே, மலர்கள் எல்லாமே நாம் பறிப்பதற்காக அல்ல, நாம் ரசிப்பதற்காக. பறிப்பது என்பது வேறு, ரசிப்பது என்பது வேறு. நீ ரசித்தால் மனவள கலைஞன், நீ பறித்தால் சாதாரண மனிதன். ஒவ்வொரு இடத்திலையும் ரசிக்க பழகணும். இறைவனை நீங்கள் தேடி வந்திருக்கிறீர்கள், இறைவனை பறிப்பதற்காக வரவில்லை. இறைவனை யார் ரசிக்க தொடங்குகிறீர்களோ அவர்களுக்குள் தானாக இறைவன் மலருவான். இதுதான் வாழ்க்கை. ஒரு செடியை பார்க்கிறீர்கள், ஒரு இலையை பார்க்குறீங்க, ஒரு பூவை பார்க்குறீங்க, ஒரு காயை பார்க்குறீங்க, முதல்ல ரசிக்கணும். இது எப்படி உருவாக்கப்பட்டிருக்கலாம்? நீங்கள் ஒரே ஒரு இலையை எடுத்து ஒரு மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பாருங்க, அதற்குள்ள 1000 அற்புதங்கள் இருக்கும்.
அதில் இன்னும் ஒரு பீஸை எடுத்து அதுக்குள்ளே வச்சு பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கும். அதுலேருந்து ஒரு சின்ன பீஸை எடுத்து அதுக்குள்ளே வச்சு பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு கட்டமைப்பு இருக்கும். நீங்கள் பார்த்தது வேறு, ஆனால் இறைவன் வைத்திருக்கிறது வேறு. இறைவன் ஒரே ஒரு சின்ன துரும்புக்குள்ளும் 1000 கட்டமைப்புகளை உருவாக்கி வைத்திருக்கிறான். தேடுங்களாம். அப்படி யார் நுணுகி நுணுகி தேடுகிறார்களோ அவர்கள் தனியாக உட்கார்ந்து தவம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இதை எங்கே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், யாராவது நம்ம இதில் பிஹெச்டி பண்ணுறவங்க இல்லை, இந்த ரிசர்ச் ஓரியன்ட் பீப்புள் இருப்பாங்க. இன்வென்ஷன் நிறைய அவங்களுக்கு இருக்கும், ஏதாவது கண்டுபிடிக்கணும்னு. நாம் பிஹெச்டி பண்ணுறதெல்லாம் கம்பேரிசன் ஸ்டடி, அவங்க பிஹெச்டி பண்ணுறதெல்லாம் இன்வென்ஷன். ஏதாவது புதிது ஒன்றை என்ன செய்ய வேண்டும், உருவாக்க வேண்டும். அதை புதுசாக உருவாக்கணும்னா அவன் கம்ப்ளீட்டாக சைலண்ட்டுக்கு போவான். நீங்கள் துரியாதீதம் செய்து பெறுகின்ற அந்த ஃப்ரீக்வன்சியை ரிசர்ச்சில் இருக்கிறவன் தானாக அடைவான். அடைஞ்சு அந்த ஃப்ரீக்வன்சியில் இருந்துக்கிட்டு அந்த ஃப்ரீக்வன்சியில் அந்த அறிவு அவனுக்கு வரும். இதில் யாரெல்லாம் அந்த அறிவை ஆராய்ச்சி பண்ணி வச்சுருக்காங்களோ அந்த அறிவெல்லாம் அவனுக்குள்ளே தோன்றும். மெல்ல மெல்ல அந்த கண்டுபிடிப்புக்குள்ளே போகான். ஆனால் கிட்டத்தட்ட அவனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அரை பைத்தியம் மாதிரி இருப்பான். அவன் பைத்தியம்தான். எதில் பைத்தியம்? தான் எடுத்துக்கொண்ட செயலை முடிப்பதில் அவன் முழுக்க முழுக்க பைத்தியமாக இருப்பான். நீங்கள் அவன்கிட்ட பேசி பாருங்க, கொஞ்ச நேரம் நம்மகிட்ட பேசிட்டு போவான். இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் அவனை மீட் பண்ணால் நீ யாருன்னு கேட்பான். ஏன்னா அவனுடைய கவனம் எதில் இல்லை, மற்ற விஷயங்கள்ல இல்லை. அவன் முழுக்க முழுக்க எதிலே இருக்கிறான், அதற்குள்ளே தான் இருப்பான். ஒரு தவசாலி அப்படித்தான் இருக்க வேண்டும். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு குழப்பம் வரும், தவசாலின்னா பைத்தியமாக இருக்கணுமான்னு. நீங்கள் நிறைய மகான்களுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எடுத்து படித்து பாருங்கள். பல காலங்கள் அவங்க இப்படி தான் இருந்திருப்பாங்க. யாருடைய கான்டாக்டும் இல்லாமல், எதுவுமே இல்லாமல் அப்படி தான் அவங்க வாழ்ந்துருக்க முடியும். ஏன்னா அப்போ தான் அவங்களால என்ன செய்ய முடியும், அந்த ஃப்ரீக்வன்சி அடைய முடியும். மகரிஷியுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எத்தனை பேர் எல்லாரும் படிச்சிருக்கிறீங்க இல்லையா? ஆமாவா ஆமாவா படிச்சிருக்கிறீங்க. எவ்வளோ ஆழமாக படிச்சிங்கன்னு தான் தெரியல. மகரிஷி ஒரு இடத்துல எழுதுகிறாங்க, எல்லாத்தையும் இழந்துட்டேன், குடுவாஞ்சேரியில் ஒரு குடிசை போட்டு அமர்ந்தேன். ஒரு குடிசை, வெளியே உலக சமுதாய சேவா சங்கம் என்று ஒரு போர்டு. ஒருத்தன் வெளியே வந்து நின்று சொல்கிறானா, அவரே தலைவர், அவரே தொண்டை, பேர் மட்டும் உலக சமுதாய சேவா சங்கம். நானோ இந்த பஞ்சபூதங்களை பற்றி, பிரபஞ்சத்தை பற்றி ஆராய்ச்சியில் இருக்கிறேன். மகரிஷி சொல்கிறாங்க, அங்கங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாக இந்த பாட்டை எடுத்து நான் என்ன செய்துக்கிட்டு இருக்கிறேன், ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நெடுநேரமாக இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். அப்பப்பொழுது என்னுடைய டைரியிலே சிறு குறிப்பெழுதியிருக்கிறேன். நான் எவ்வளவு நேரம் உட்கார்ந்தேன், எப்படி உட்கார்ந்தேன், என்ன சாப்பிட்டேன், எப்போ தூங்கினேன், எதுவுமே தெரியாது. ஆனால் நான் அந்த குறிப்புகளை தொகுத்து பின்பு நான் இதைத்தான் நான் தேடினேன், அதற்குரிய விடை அதில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. எவ்வளவு நாள் இருந்தேன், எத்தனை மணி நேரம் இருந்தேன்னு தெரியாது நமக்கு. துரியோன்னு சொல்லிட்டான் ஆசிரியர். கொஞ்ச நேரமாக சத்தத்தையே காணோம், தூங்கிட்டாரோ? நம்ம லேசாக அரைக்கண்ணு போட்டு பார்க்கலாம். தானே நடக்கிறது. முடிப்பாரா முடிக்க மாட்டாரா? ஒரு வேளை இவர் தூங்கிட்டாருன்னு நம்ம என்ன செஞ்சிடலாம், கலண்டரலாம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். பாதி இடத்துல இப்படி தான் இருக்காங்க. பாதி இடத்துல இல்லை, 90% இப்படி தான். நான் என்ன கேட்குறேன், நீ வந்தாச்சு தவத்துக்குன்னு, எப்போ முடித்தா என்ன? அவன் முடித்தா கூட நீ முடிக்கக்கூடாது. நான் சொல்லுகிறேன் பாருங்கள் தவம் எப்படி செய்யணும்னு. எங்களுக்கு துரியாதீத தவம் கொடுக்கப்படுகிறது. மகரிஷி சொல்கிறாங்க, நானும் உங்களோடு தவத்தில் இருக்க போகிறேன். ஆனால் நீங்கள் இறைத்துகளை பார்க்காது இறங்கக்கூடாது. கான்செப்ட் என்ன? நாங்கள் 48 பேர் தவம் செய்ய போகிறோம்.
இறைத்துகளை பார்க்காம இறங்கிடக்கூடாது, துரியாதீதம் கொடுக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. காலையில் 9 மணிக்கெல்லாம் துரியாதீதம் கொடுத்து தூக்கி மேலே விட்டாச்சு. இறைத்துகளை பார்க்காம என்ன செஞ்சிடக்கூடாது, கீழே வந்துடக்கூடாது. எல்லாரும் தவத்தில் உட்காந்தாச்சு. சாயங்காலம் மணி 5 ஆச்சு, ஒருத்தரும் இறங்கல. காலையில் டீ சாப்பிடல, டிஃபன் சாப்பிடல, அடுத்தது மத்தியானம் சாப்பிடல, சாயங்காலம் சாப்பிடல. மணி 5 ஆச்சு. 48 பேரும் தவத்தில் இருக்கான். ஒருத்தன் இப்படி தலையை கீழே கொண்டு குத்தி வச்சுருப்பான், ஒருத்தன் சுகந்தில் அப்படி மல்லாந்து கிடக்கிறான், ஒருத்தன் அப்படி கிடக்கிறான், இப்படி கிடக்கிறான். ஆளுக்கு எப்படியே கிடக்கிறான், இறங்கல. 5 மணி ஆச்சு, யாரும் இறங்கல. 5:15 ஆச்சு, 5:30 ஆச்சு, ஒன்றா இறங்க ஆரம்பித்தாங்க. 7 மணி ஆச்சு, 7 பேர் இறங்கவே இல்லை. அப்போ கூப்பிட்டு சொல்கிறாரு, தண்ணி தெளி. என்ன செய்யணும், இதுக்கு மேலே வச்சுக்கிட்டு இருக்க முடியாது, ஏன்னா எல்லோரும் சாப்பிட்டுட்டு எங்கே போகணும், ரெஸ்ட்டுக்கு போகணும். தண்ணி தெளிச்சாச்சு, எல்லாரும் எந்திரிச்சாச்சு. இப்போ இவங்க எல்லாரும் பார்த்ததை அசைன்மெண்ட்டாக எழுதணும், எழுதி மகரிஷிட்ட கொடுக்கணும். மகரிஷி படித்து பார்க்குறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இறைத்துகளை பார்க்குறாங்க. ஒவ்வொன்றும் அவங்க கண்ணுக்கு என்ன மாதிரிலாம் தெரிஞ்சு அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. தவம் அப்படி செய்ய வேண்டும். நாம் எப்படி செய்கிறோம்? விட்ட நம்மால் அலாரமே செட் பண்ணிட்டு செய்வான். ஸோ ஒன்றை அடைவதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அமானுஷ்யமான விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கையாக்கி கொள்ளணும்னா அதுக்கு தகுதியை நான் என்ன செய்ய வேண்டியிருக்கு, வளர்த்து கொள்ள வேண்டியிருக்கு. அதற்காக நிறைய நேரத்தை நான் என்ன செய்ய வேண்டியிருக்கும், கண்ணுக்கு முன்னே இருக்கிறத அடைவதற்கே பல மணி நேரம், பல நாட்கள் என்ன செய்யணும், உழைக்கணும். இது கண்ணுக்கே தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் காணணும்னா அதுக்கு எத்தனை நாள்னு என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அப்படி தேடணும், அவ்வளவு ஆழ்ந்து தேடணும். அப்படி தான் நீங்கள் அப்படி என்னைக்காவது தவம் செஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, மகரிஷி 20 மினிட்ஸ் கொடுத்தாரு, மகரிஷிக்கு 20 மினிட்ஸ் போதும். மகரிஷி சொல்லும்போதே எங்கே தான் இருப்பார், சுத்த வெளியோட. நமக்கு சொல்லும்போது எங்கே இருப்போம்? அவ்வளோ ஈஸியா? நமக்கு அதெல்லாம் சாத்தியமே இல்லை. அப்போ இதெல்லாம் ஏன் சார், என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் எப்படி எனக்கு ஏன் சார் நம்மளால் சாத்தியப்படுத்த முடியலை அப்படின்னு கேட்டால், ஏன் முடியலைங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. நாம் மனவளக்கலையில் வந்து அமர்ந்திருக்கிறோம். மனவளக்கலையை நாம் நம்முடைய வாழ்க்கையாக மாற்றுவதற்கான முயற்சிகள் ரொம்ப ரொம்ப கடினமானது. என்னன்னு கேட்குறேன் பாருங்களாம். இதெல்லாம் நான் எல்லா இடத்துலையும் போனப்போ கேட்குற கேள்விகள். இப்போ நீங்கள் எல்லாருமே ஆசைகளெல்லாம் ரொம்ப சீரமைச்சிருப்பீங்க, இப்போ நல்லா வாழ்ந்துட்டுருக்குறீங்க, அப்படி தானே? ஆமாவா இல்லையா? ஆமான்னு சொல்ல மாட்டீங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டீங்க, இல்லையா? ஆமாம் தானே? ஆமாம் தானே? ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? ஆமான்னு முடிவுக்கு வந்துடலாம். இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் எத்தனை பேர்? 4 பேர். 4 பேர் சாப்பிடுக்கு எத்தனை பிளேட் வேணும்? 4 பிளேட் வேணும். உங்கள் வீட்டில் எத்தனை பிளேட் இருக்குது? சும்மா சொல்லுங்களா, சும்மா நீங்கள் சொன்னால் போகிறேன், விஷயத்த சொன்னால் போகிறேன். எத்தனை பிளேட் இருக்கும்? அந்த சாப்பிட பிளேட்டு ஒரு 10 இருக்குமா? இருக்குமா இருக்காதா? 10 இருக்கும். அந்த குழியாக வச்சது எத்தனை இருக்கும்? அதில் ஒரு 10 இருக்கும். இப்போ எத்தனை ஆச்சு? அப்புறம் அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் எத்தனை இருக்கும்? அதில் ஒரு 10 இருக்கும். அதை விட கொஞ்சம் சின்ன சைஸு, அதுவும் 10 இருக்கும். அப்போ டிஷ் வைக்கிறது அதில் ஒரு 10 இருக்கும். எத்தனை வேணும்? இப்போ எத்தனை இருக்குது? 50 60 இருக்குது. சரிதானே? ஸோ உங்களுக்கு உங்களுடைய தேவை 4. சரி, உங்களுக்கு ஏதாவது சொந்தக்காரன் வந்துட்டா வச்சுக்கிடுங்க, கூட ஒரு 4 8 10 வச்சுக்கிடுங்களா, மிச்சம் 40 இருக்குன்னு வச்சுப்போம். அதானே கணக்கு? ஸோ எனக்கு வேண்டியது 4 அல்லது 10, ஆனால் நான் அடிஷனலாக 40 வச்சுருக்கிறேன். இதுதான் என்னுடைய பிரச்சனை. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த 40 வச்சுருக்கிறீங்களே, ஒரு பிளேட்டு தயாரிக்கணும்னா சுரங்கம் வெட்டணும், இரும்பு எடுக்கணும், இரும்பை உருக்கணும், காய்ச்சணும், பஃப் பண்ணணும். இது கடைசியாக கடையில் வந்து பிளேட்டாக வாரதுக்கு 1,00,000 பேர் வேலை செய்திருப்பான். நான் சொல்கிறத நல்லா காது கொடுத்து கேட்டுக்கிடுங்க. இது 1,00,000 பேருடைய உழைப்பு ஒரு பிளேட்டு. ஆனால் நீங்கள் காசு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக வாங்கிக்கிட்டு நீங்களும் அனுபவிக்கலை, மற்றவர்கள் அனுபவிக்கிறதுக்கும் உடையலை.
அந்த பிளேட்டு அந்த சுரங்கத்தை வெட்டுற போது 2 பேர் செத்து போயிருப்பான். ஒருத்தனுக்கு கண்ணு போயிருக்கும், ஒருத்தனுக்கு கால் போயிருக்கும், ஒருத்தனுக்கு விரல் போயிருக்கும், ஒருத்தனுக்கு எத்தனையோ அடிபட்டு ரத்த ரத்தமாக சிந்திருப்பான். இத்தனைக்கு மேலே தான் ஒரு பிளேட் உருவாக்கப்பட்டது என்பதை நீங்கள் உணரல. ஸோ வாங்கிக்கிட்டு நீங்களும் பயன்படுத்தாமல் மற்றவர்களையும் பயன்படுத்த விடாமல் தடுத்த குற்றம் உங்கள் கருமையத்தில் பதிவு செய்யப்பட்டு அதற்குரிய தண்டனையும் நோயாக அறிவிக்கப்படும். என்ன விளையாட்டா? அடிவேரெல்லாம் கலக்குதா? இதுதான் இந்த உண்மைகள் எல்லாம் தெரியாமலே எல்லாரும் ஒரு கேள்வி கேட்குறது. நான் தான் டெய்லி மனவளக்கலைக்கு போய் பயிற்சி எல்லாம் பண்ணுறேன், கடவுளுக்கு கண்ணே இல்லையா? கடவுளுக்கா கண்ணு இல்லை? இது குற்றம் என்று உணராத குற்றம். இப்படி போய் சொல்லுங்க, உங்க வீட்டில் எவ்வளவு கர்மா இருக்கு? எவ்வளவு இருக்கு? 10 போக பிளேட்லேயே 40 கர்மா உட்காந்துருக்கு. அதானே உண்மை? இப்படி எவ்வளவு பொருள் இருக்கு? அப்படியே கணக்கு போட்டு சொல்லுங்களாம், எவ்வளவு இருக்கு பொருள். இதில் வேற யாராவது வந்தால் கூட்டி கொண்டு காமிக்கிறது எவ்வளவு இருக்கு பாருன்னு. என்கிட்ட காமிச்சா நான் சொல்லுவேன் கர்மாக எவ்வளவு இருக்கு பாரு அப்படின்ட்டு. எது பெருமை? நீங்களே சிந்திச்சு பாருங்க. உங்க வீடு ஃபுல்லா நீங்க எடுத்து பாருங்க. வீடுனா எப்படி இருக்கணும்? நம்ம வாழ்வதற்கு தானே இந்த உலகத்துக்கு வந்தோம், ஆமாவா இல்லையா? உங்க கிச்சன்ல ஒரு லேப்டாப் இருக்கா? இருக்கு இல்லையா? அதுல என்ன இருக்கு? என்ன பொருள்னு கேட்டேன். வேண்டாதது அதானே கணக்கு. எனக்கு வேண்டாதெல்லாம் எங்கே இருக்கு? பரன் மேலே இருக்கு அதானே. ஒவ்வொரு பொங்கலுக்கும் உங்கள் வீட்டுக்காரர் அதில் சேரில் ஏற்றி விட்டு அவருக்கு இடுப்பு பிடிச்சிக்கிறதுக்கு இல்லையா? யோசிச்சு பாருங்களாம். ஒவ்வொரு பொங்கலுக்கும் எடுப்போம் இல்லையா? எடுக்கிற போது உள்ளெல்லாம் ஃபுல்லாக கரப்பாம்பூச்சி, பல்லி, பாச்சா இதெல்லாம் தானே. அதானே அடைஞ்சு கிடங்கு கொசு. இதுதானே இது வீடு தானே, ஆமாவா இல்லையா? நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும் தானே விரும்பினீங்க. நீங்கள் டெய்லிங்க வந்து பயிற்சி பண்ணி செய்கிறது ஆரோக்கியத்துக்கு தானே. ஆனால் உங்கள் வீடு ஃபுல்லாக கொசுவும் கரப்பாம்பூச்சியும் தானே அடைஞ்சிருக்கு. என்ன ஆரோக்கியம் வரும்? எப்படி ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்றது? யோசிங்க. இதெல்லாம் கிளீன் ஆகாம இது கிளீன் ஆகாது. நீங்க என்ன தலைகள் என்னாலும் கிளீன் ஆகாது. முதல்ல உங்களை சுத்தி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வாழ்வதற்குரிய சூழலை நீங்க உருவாக்கல. நீங்க எல்லாருமே எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு ஏதாவது ஒன்று செஞ்சு நம்ம தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறவங்க தப்பிக்க முடியாது. இப்ப நீங்க இது மட்டும் இல்லை. நான் ஒரு வீட்டுக்கு போனேன். என்னை அதுக்கு தான் வீட்டுக்கே கூட்டு போக மாட்டாங்க. ஒரு அதாவது லிவிங் ரூமா, அது என்னது பெட்ரூமா, அதுக்கு பேர் தானே ஏதோ ஆலா சரி, ஏதோ பெட்ரூமுக்குள்ளே கூட்டு போனாங்க. அந்த ஒரு கட்டில் இருக்குது. பெட்ரூம்லனா கட்டில் இருக்கும் இல்லையா? அந்த கட்டில் கடியில் இப்படி குனிஞ்சு பார்த்தேன். ஒரு 10 மூட்டை கிடக்கு. என்ன இவங்க இங்கே தான் தூங்குவாங்களாம். என்னன்னு கேட்டேன். அது எங்கள் அம்மா கொடுத்த வெங்கல பாத்திரம். எங்கே கிடக்கு? அது ஏன்டா கட்டி வச்சுருக்கான்னு கேட்டேன். கை வழங்காது. யாருக்கு? வீட்டம்மாக்கு அதெல்லாம் தேய்ச்சி எடுத்து பரிமாறுக்கன்னே இல்லை. சரி, யார் கை வழங்குறதுக்காக உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கான்னு கேட்டேன். தெரியலண்ணா, விற்கவும் விட மாட்டாங்க. எங்கே கிடக்குது? சரி, எதுக்காக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அதை கேட்போமே. எதுக்காக நீங்கள் யூஸ் பண்ண முடியாத பொருளை கட்டு ஒரு மூட்டை மூட்டையாக கட்டி உங்கள் வீட்டில் வச்சுருக்கிறீங்கன்னு கேட்குறேன்.
என்ன பொருட்காட்சி சாலையை நடத்துறீங்க? இல்லை என் தாத்தா கொடுத்தது, பாட்டி கொடுத்தது, எங்க அப்பா கொடுத்தது பொருட்காட்சி சாலையா? இது வீடு. இங்க என்ன தவிர எந்த ஜீவனும் வாழக்கூடாது. அதுல வீடு. நீங்க இந்த அட்மாஸ்பியரை உருவாக்க தவறுனதுதான் உங்களுடைய தவம் வராமைக்கு காரணம். உங்களுக்கு வீடு என்னைக்கு சுத்தமாகுதோ அன்னைக்கு தான் மனம் சுத்தமாகும், இல்லைன்னா ஆகாது. இப்படி ஒண்ணுதான் நான் கணக்கெடுத்திருக்கேன், இப்படி 1000 கணக்கு இருக்கு. ஆமாவா இல்லையா? நீங்க நினைச்சு பாருங்க, எனக்கு அடுத்தவங்க மேல அன்பு வரணும்னா என்கிட்ட பொருளை சேர்க்கிற பழக்கம் குறையணும். மற்றவர்களை நேசிக்கிற பண்பு ஒருத்தனுக்கு எப்ப வரும்னா பொருளுடைமை இல்லாம இருக்கிறது தான் உடைமையின்மைன்னு சொல்றான். இல்லைன்னா உங்களை விட்டு பற்று போகவே போகாது. பற்று புற்று போல உங்களை அரிக்கும். எப்பொழுது நான் இறைவனை நோக்கி பயணிக்க முடியும்னு கேட்டா, என்னைக்கு என் பற்ற விடுறனோ அன்னைக்கு நான் புறப்பட்டுருவேன். விட முடியுமா? மனசு வருமா? வராது. ஏன்? நான் பார்த்து பார்த்து என் பிள்ளைக்கு சேர்த்து வைக்கிறேன். எதுக்குன்னு கேளுங்களாம். 7 தலைமுறைக்கான். அடுத்த தலைமுறை இருக்குமானே தெரியாது. இவன் எத்தனை தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறான்? 7 தலைமுறைக்கு சேர்த்து வைக்கிறாராம். நீங்களே நினைச்சு பாருங்க, நீயே 7 தலைமுறைக்கு சேர்த்து, மற்றவன் எல்லாம் என்ன பண்றது? 7 தலைமுறைக்கு நீ சேர்த்து வச்சாலே அடுத்தது வரக்கூடியது அதை என்ன செஞ்சிடும்? அழிச்சிடும். அது அடுத்த விஷயம். நான் என்ன கேட்கிறேன், நீயே 7 தலைமுறைக்கு உட்கார்ந்து சேர்க்கறதுலே இருந்தீங்கன்னா என்னைக்கு இறைவனை நாடுவா? எப்ப உனக்கு அந்த அக்கறை வரும்? இறைவனை நோக்கி பயணிக்கணும்னா உன் கையில இருக்கிறது விடணும் இல்லையா? நீ தான் பிடிச்சு வச்சுட்டு இருக்கிறிய. என்னைக்கு உங்களுக்கு குழந்தை பெற்று வந்ததோ அன்னைக்கே நாம தவம் செய்கிற தகுதி போயிடுச்சு. ஏன்னா நாம எல்லாருமே அதுக்கு அடிமை. யாருக்கு? குழந்தைகளுக்கு. என்ன வேணாலும் சேர்ப்போம். அடிச்சு அடுத்தவனை கொல்ல கூட செய்வோம். ஊரை அடிச்சு உலையில கூட போடுவோம். யாருக்கு வேணும்? யாருக்கு வேணும்? இப்ப லஞ்சம் வாங்குறவெல்லாம் யாருக்கு வாங்குறான்? ஊரை ஏமாத்துறவெல்லாம் யாரை ஏமாத்துறான்? பிள்ளைகளுக்காக தான். அவ்வளவு பேரும் தன்னுடைய குழந்தை என் குழந்தை உழைச்சி சாப்பிடும், அதுக்கு நான் இவ்வளவு கொடுத்தா போதும், படிப்பை மட்டும் கொடுத்தா போதும்னு யாருக்காவது தோணுதா? தோணுறது இல்லை. நீங்க நினைச்சு பாருங்களா, நீங்க வாழ்நாள் முழுவதும் உங்க பிள்ளைக்காக சம்பாதிக்கிறீங்க, உங்களுக்காக எப்ப வாழ்வீங்க? நீங்க வாழணும் இல்லையா? மனவளக்கலைக்கு வந்ததே நான் வாழ்வதற்கு தானே. வந்த உடனே உங்கள்கிட்ட என்ன சொல்லி கொடுத்தோம்? 24 மணி நேரம் இருக்கு, அதுல கண்டிப்பா 1 மணி நேரம் உங்களுக்காக நீங்க வாழணும்னு தானே சொல்லி கொடுத்தோம். அந்த 1 மணி நேரம் நீங்க வாழ்றீங்களா? அந்த 1 மணி நேரம் இங்க இருக்கும்போது கூட யாரை நினைச்சிட்டு இருக்கிறீங்க? ஐயோ காலையில் அதுக்கு சாப்பிட்டான்னு தெரியல, ஸ்கூலுக்கு புறப்பட்டான்னு தெரியல. நாங்கள் இங்கே தவம் நடத்திட்டு இருக்கும்போதே பாதி பேர் ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போய் உட்காந்து, நான் கிளம்பிட்டியாப்பா. இதுதானம்மா நடக்கிற விஷயங்கள். அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ எல்லா இடத்துலையும் நாம் ஒரே ஒரு சட்டம் ஏற்றினா நாமெல்லாம் நல்லா இருப்போம். என்ன சொன்னேன்? ஒரே ஒரு சட்டம் தான். என்ன சட்டம்னு தெரியுமா? இருக்காது. ஒரே ஒரு சட்டம். இனிமேல் எல்லாரும் நீங்கள் வாழ்த்தலாம் அந்த சட்டம் ஏற்ற சொல்லி. என்ன சட்டம்? ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை மட்டும் கொண்டு வந்துட்டோம்னா ஒருத்தர் கூட நோய் வராது, ஒருத்தர் கூட மன பிரச்சனைகள் வராது, ஒருத்தர் கூட சின்ன வயசில் சாக மாட்டாங்க, எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கலாம். சட்டம் ஒன்று தான். குழந்தைகளுக்கு அப்படியே அவ்வளோலாம் கூட நம்ம யோசிக்க வேண்டாம். மகரிஷி மாதிரி அப்பன் சொத்து பிள்ளைக்கு இல்லைன்னு ஒரு சட்டம் கொண்டு வந்தா போகிறோம்.
நீங்களே யோசிச்சு பாருங்கள். அது ஒரு சட்டம் இருந்துன்னு வச்சுடுங்களேன், அங்கே ஒரு பயலுக்கும் எந்த டென்ஷனும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை. அவன் வேலையை பார்த்துட்டு போகிறதுன்னா நமக்கு மிஞ்சி போனால் ஒரு வாரத்துக்கு 1000 ரூபா இருந்தாலே போகிறோம். நம்ம வாழ்வதற்கு அவ்வளோதான் வேணும். இங்கே யாரை ராத்திரி பகலாக ஒன்றும் தலைகீழ நிற்க எந்த அவசியமே இல்லை. இங்கே எல்லாருக்கும் வாழ முடியும். நீங்கள் எல்லாருமே உங்கள் குழந்தைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நினைக்கிறீங்க. இட்ஸ் a very danger. அதனால தான் உங்கள் குழந்தைகள் அவங்க கையை விட்டு போகிற பொழுது உங்களால் தாங்க முடியாமல் நீங்கள் மரணத்தை சம்பவிக்கிறீர்கள். That is not a investment. நான் அப்படியெல்லாம் பார்த்தேன், எப்படியெல்லாம் செஞ்சேன் தெரியுமா? விடுங்கங்க, அதுங்களுக்கு வாழ்க்கை, அதுங்க வாழட்டும். நான் மீண்டும் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன் பாருங்களா, இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்தது எதுன்னு கேட்டால், ரொம்ப நல்லவங்க யாருன்னு கேட்டால் உங்கள் பிள்ளைங்க தான். என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் அப்பா கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். கூட பிறந்தவனையே வாழ விட மாட்டாங்க, சொத்துக்காக எந்த கொலையும் செய்வாங்க. கூட பிறந்தவா பக்கத்து வீட்டில் பேசுகிறத பார்த்துட்டு அடிச்சே கொள்வாங்க. நீங்கள் உங்களுடைய பாரம்பரியம்லாம் ரொம்ப நல்லதுன்னு நினச்சிடாதுங்க. சும்மா நாம் வெளியே சொல்லிகிட்டு இருக்கோம் நாங்கள்லாம் பயங்கரமான பாரம்பரியத்தில் வந்தவங்கன்னு. உள்ளே நுழைஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். எல்லா வீட்லேயும் சொத்துக்கு தான் சண்டை, அடி வெட்டு குத்து கொலைன்னு சொல்லி சண்டை. ஆனால் உங்கள் பசங்க ஒரு நாள் கூட உங்கள்கிட்ட சொத்து கேட்டதில்லை. சொத்து வேணாங்கிறான். நான் சம்பாதிக்கிறேன், நீ வேணா எங்கேயாவது வச்சுக்கப்பா, எனக்கு வேண்டாங்கிறான். எவ்வளவு தெளிவுன்னு பாருங்க. நீங்கள் செஞ்ச தவத்தினுடைய பிரதிபலன் தான் உங்கள் பிள்ளை. அது அந்த முடிவுக்கு வந்துடுச்சு. ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பொறுப்பே இல்லாமல் சுற்றிட்டு தெரியுதான். அதுக்கு எல்லா பொறுப்பும் இருக்குது, உங்களை பார்க்குற பொறுப்பை தவிர. நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு வச்சுருக்கிறீங்க, என் பிள்ளைக்கு நான் இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன், இத்தனை லட்சம் கொடுத்து படிக்க வச்சேன், அது என்ன பார்க்கணுன்னு. அதுக்கு பார்க்கணுன்னு தாங்க ஆசை. பாவம், நேரம் இல்லை. உங்களை கூட்டிகிட்டு போகணுன்னு தான் ஆசை, ஆனால் அங்கே கூட்டிகிட்டு போய் வச்சிக்க முடியாது. ஏன்? ரெண்டும் வேலைக்கு போயிடும். நீங்கள் அங்கேயும் உட்காந்து சாபந்தான் போட்டுட்டு இருப்பீங்க, அது வீட்டிலே உட்காந்து போடுன்னு அது விட்டுட்டு. இதனங்க உண்மை. ஸோ நீங்கள் என்ன முடிவுக்கு வரணும்? அது வாழட்டும் இல்லையா? மகரிஷி ஒரு முறை பேசும்போது சொன்னார், எல்லா அம்மாக்களுக்கும் ஒரு ஆசை, தன் பிள்ளை ஃபாரினில் போய் சம்பாதிக்கணும்னு. எல்லாருக்கும் ஆசை. சொல்லி சொல்லி வளர்க்குறாளாம். நீ ஒரு நாள் வெளிநாடெல்லாம் போகணும் செல்லும், கோட் சூட்லாம் போட்டு வந்து நிற்கணும், இப்படிலாம் சொல்லி சொல்லி வளர்த்தாங்களாம். அவனுக்கு அந்த வாய்ப்பே கிடைக்கல. சரி பார்த்தா கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு 2-3 மாதம் கழிச்சோன்னு அவனுக்கு ஃபாரின் போகிறக்கு ஒரு வாய்ப்பு வருது. இப்போ இந்த அம்மா கொஞ்சம் தளர்ந்துடுச்சு. யார்? இப்படி சொல்லி சொல்லி வளர்த்த அம்மா. இப்போ சொல்கிறான், அம்மா எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, நான் என்ன செய்யணும்? வெளிநாடு போகணும். அந்த அம்மா உடனே சொல்லிச்சு, வந்த சிறுக்கி இலக்கி விட்டுட்டாளான்னு. யார்? எந்த சிறுக்கி? இந்த ஆசையை வளர்த்தது அந்த அம்மா தான். இந்த திட்டத்தை அவனுக்கு மனசில் போட்டு வச்சது அந்த அம்மா தான். இன்னைக்கு அந்த வாய்ப்பு வருகிற பொழுது அதை தடுப்பதும் அந்த அம்மா தான். நான் மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள் குழந்தைகள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க, அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா வாழுறாங்க. அவங்க வாழட்டும். நீங்கள் இடையில புகாமல் இருந்தால் போதும். நீங்களா உங்கள் வீட்டில் இருக்க முடியலைன்னா இப்போமே நல்ல முதியோரெல்லாம் பார்த்து வச்சுக்கிடுங்க. ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னும் ஒரு சில காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் கவர்மெண்ட்டே ஒரு முதியோரெல்லாம் ஓப்பன் பண்ணிடும். அங்கே டிவி இருக்குது, வாக்கிங் பாத் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது.
நேரத்துக்கு சாப்பாடு, ஏசி ரூமு எல்லாமே அங்கே இருக்குது. உங்கள் ஏஜில் உள்ள நிறைய அன்பர்கள், உங்களுக்கு உலகத்தில் உள்ள கதையெல்லாம் பேசிக்கலாம், நியூஸ் கேட்டுக்கலாம், எல்லாமே இருக்குது. நீங்கள் 4 சுவருக்குள்ளே முடங்கி கிடக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. எங்கு உங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டால் நல்லா இருக்குமோ அங்கே அடாப்ட் பண்ணிக்கிறதுல எந்த தவறும் இல்லை. இது எல்லாமே நீங்கள் சொன்ன உங்கள் பையனுடைய வளர்ச்சிக்காக தான், உங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஏன்னா எல்லா பிள்ளைகளாலும் இப்போ எங்கே யாரோட இருக்க முடியாது, அவங்க பேரண்ட்ஸோட. ஏன்னா அவங்களுக்கு வேரியஸ் ஜாப், எங்கெங்கேயோ அவங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க, ஏதோ தேடிக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க ஓயிற போது அவங்களுக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா ஒன்றுமே தெரியாது. ஆனால் அந்த பிள்ளைகள் இப்போ தான் வாழுற நேரம். நாம் அவங்கள என்ன செய்ய முடியாது, தடை செய்ய முடியாது. தடுத்தால் அதுவும் குற்றமாகும், தடுத்தா அதுவும் குற்றமாகும். எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேங்கிறத விட்டுட்டேன் இல்லையா? ஏன்னா இப்போ உள்ள பிள்ளைங்க வீடு கட்டினா பாருங்கள், அதுக்கு வீடு எப்படி கட்டியிருக்கோன்னு கேட்டால், வீடை கட்டியிருக்கோம், பெரிய ஹால் ஒன்று போட்டிருக்கோம், இது மாதிரி ஹால் போடும். ஆனால் ஒரு பொருள் வைக்காது. நடுவில் ஒரு சின்ன டீப்பா, ஒரு 3 பேர் உட்கார அளவுக்கு ஒரு சோபா, அது கூட சுவரை ஒட்டி போட மாட்டான், கொஞ்சம் மிடில் போட்டு வச்சுருப்பான். ஸோ எந்த பூச்சியோ எந்த இதுவுமே அங்கே அடைய முடியாது. ஒரு ஃபோட்டோ எல்லாம் சுவரில் வைக்க மாட்டான். வீடுன்னா அவனுக்கு அப்படி இருக்கணும், அவ்வளவு நீட்டாக இருக்கணும். ஸோ அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஹைஜீனிக்கை பற்றி நிறைய அறிவு இருக்கிறது. அதனால் அதுங்க என்ன செய்கிறது, அந்த மாற்றத்துக்கு வந்திருக்கு. நீங்கள் வரும்போதெல்லாம், நான் போன தடவை வரும்போதே பாத்திரம் ஒன்றும் சரியா இல்லைன்னு 2 வாங்கிட்டு வரக்கூடாது, இருக்கிறதுல சமைச்சு பழகணும். ஸோ என்ன மாற்றம்னு பாருங்க, அந்த குழந்தைகளுக்கு நிறைய நேரம் இருக்கு. ஏன், அதுகள்கிட்ட நிறைய பொருள் இல்லை. அதனால் நீங்கள் சென்னை போன்ற நகரங்களுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் தான் எதுவும் செய்யலை. ஆனால் அந்த பிள்ளைகளுக்கு 1 மணி நேரம் சும்மா கிடைச்சா கூட உடனே போய் ஒரு யோகா கிளாஸில் உட்காந்துக்கும், அல்லது ஒரு வாக்கிங் பாத்துக்கு போகும், அல்லது ஜிம்முக்கு போகும், அல்லது ஒரு ஜாக்கிங் போகும், அல்லது வேறு ஏதாவது ஒரு நல்ல ஆக்டிவிட்டீஸுக்கு போகும். 1 நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாது. நீங்கள் நினச்சி பாருங்கள், நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்போ யார் நல்லவங்க, யார் அந்த ஸ்டேட்டஸில் இருக்கா? நம்ம பிள்ளைகள் தான். ஸோ அந்த பிள்ளைங்க யாரும் தனக்கு தம்பியை கெடுக்கணுன்னோ, அண்ணனை கெடுக்கணுன்னோ, அக்காளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னோ, அடுத்தவனுக்கு கொடுக்கக்கூடாதுன்னோ ஒன்றும் கிடையாது. நீங்கள் கேட்டால் கூட 1 லட்ச ரூபா தருவான், எங்கேயா சுற்றிட்டு வாப்பாம்மா, ஆனால் என்னை கூப்பிட மட்டும் செய்யாத. எவ்வளவு பணம் வேணுனாலும் அவன் தருவான். ஆனால் அதெல்லாம் அந்த பிள்ளைகள்கிட்ட இல்லைன்னு இல்லை, அது இருக்கிறதெல்லாம் கொடுக்க தயார் தான். உங்களுக்கு நல்லா வச்சுக்கணும்னு ஆசை தான், முடியலைங்கிறது தான் உண்மை. அப்போ அந்த பிள்ளைகள், உங்களுடைய ஆத்ம தூய்மையை யார் அனுபவிக்கிறான்னு கேட்டால், உங்கள் குழந்தைகள் நன்றாகவே அனுபவிக்கிறார்கள். அவர்கள் நலமாக இருக்கட்டும், தானே உண்மை இல்லையா? நீங்கள் கார் வாங்கணும்னு நினச்சிங்க, உங்கள் பிள்ளை வாங்கிட்டான். நீங்கள் ஒரு பெரிய வீடு கட்டணும்னு நினச்சிங்க, உங்கள் பிள்ளை என்ன செய்துட்டான், வாங்கிட்டான் இல்லையா? எல்லாமே நீங்கள் என்னென்னலாம் ஆசைப்பட்டீங்களோ அதெல்லாம் உங்கள் குழந்தை செய்திருக்கிறது. அப்போ உண்மையிலே நீங்கள் நல்லா இருக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்பு? விடுங்களாம், சரிதானே? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வீட்டில் இருக்கிற பாத்திரங்களை எல்லாம் நாளைக்கு யாராவது வந்தால் கொடுத்துருங்க. என்ன அதுக்கு ஏங்க அவ்வளவுது? வேண்டாதுன்னு வச்சுருக்கிறீங்க இல்லையா? ஒரு செல்ஃபுள்ள வேறு அடுக்கி வச்சுருக்கிறீங்களே, இதில் வேறு மாடுலர் கிச்சனா, ஏன்னா உள்ளே இருந்தால் வெளியே தெரியக்கூடாது. இதெல்லாம் போதாத குறைக்கு எங்கேயாவது கல்யாண வீட்டுக்கு போனால் ஒன்று வாங்கிடுறீங்க, காது குத்த போனாலும் கொடுக்குறான், கருமாதி போனால் கூட கொடுக்குறான், அதையும் வரிசையில் நின்று பிள்ளைய நடுவில் விட்டு வாங்குறீங்க. ஏற்கனவே இருக்கிற கர்மா பத்தாதா, இதை வேற வாங்கணுமா? வாங்காதுங்க. யாராவது இது மாதிரி ஏனாங்க கொடுக்கறது வாங்குற பழக்கத்தை முதல்ல ஒழியுங்க. அவங்க கொடுத்துட்டா நீங்கள் வாங்கிடுவீங்களா? அதான் எங்கள் வீட்டில் நிறைய இருக்கு, இல்லாதவங்களுக்கு கூட நான் சொல்லலாம், மனசு வருதா பாரு. என்ன அவமானம் இதில்? நான் வேணா சொல்லித்தரேன். நானும் எங்கள் மனைவியும் ஒரு கல்யாணத்துக்கு போனோம். பொதுவாக நாங்கள் 2 சேர்ந்து போகிறது ரொம்ப ரொம்ப ரேர்.
ரொம்ப ஒன்றும் அதுக்கு வாய்ப்புகள் அமைகிறதுலேன்னு வச்சுருங்க. நான் எப்போ பார்த்தாலும் ஊர் சுற்றிட்டு இருக்கிற ஆள். எப்போயாவது ஒரு நாள் வாய்ப்பு கிடச்சி ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிட்டு போனேன். வாம்மா நம்ம 2 ரூபா போகலான்னு சொன்னால் வாழ்ந்தா கூட வந்தா. அந்த கேட்டில் உள்ளே நுழையும் போதே ஒரு பிள்ளை வந்து காதில் சொல்லிச்சு, போகும்போது அம்மாவை பார்த்துட்டு போகணுமான்னு. வேறு இந்த கல்யாண வீட்டு அம்மாவை. என்ன விஷயம்னு கேட்டேன். விஐபிஸுக்கெல்லாம் ஒரு பொருள் வச்சுருக்காங்களாம், வாங்கிட்டு போகணுமான்னு சொல்லிச்சு. என்ன பொருள்னு மெல்ல கேட்டேன். 5 லிட்டர் குக்கர் இருந்துச்சு. ஓ அப்படியா? அப்போ நான் மெதுவாக என் ஒய்ஃபுக்கு கையை பிடிச்சேன். ஏம்மா அங்கே வா, நமக்கு அங்கே ஒரு இடத்துல பஃபே இருக்குது. நான் தான் இதெல்லாம் சாப்பிட்றது இல்லை, அதனால் பஃபேல போயிட்டு வெஜிடேரியன் பஃபே தனியாக வச்சுருக்கேன், நம்ம சாப்பிட்டு போகலான்னு அவளை கூட்டிகிட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு அங்கோடி ஒரு வாசல் இருக்குது, அப்படியே கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு 4 நாள் கழித்து ஒருத்தர் பார்த்து கேட்டிருக்காங்க, அக்கா குக்கர் கிடச்சான்னு. எங்கேன்னு கேட்டிருக்கா. அன்னைக்கு கல்யாண வீட்டில் கொடுத்தாங்களே, ஐயாவுக்கு கொடுத்துருப்பாங்களே அப்படின்னா. ஏங்க அன்னைக்கு கல்யாண வீட்டில் குக்கர் கொடுத்தாங்களான்னு கேட்டா. கொடுத்தாம்மா. அதுக்கு தான் என்ன அங்கோடி கூட்டிகிட்டு வந்துட்டீங்களோன்னா. ஆமாம். இப்போ என்னம்மா உனக்கிட்ட 5 லிட்டர் குக்கர் இருக்கான்னு கேட்டேன். இருக்குது. 3 லிட்டர் இருக்கா? இருக்குது. 7 லிட்டர் இருக்கா? இருக்குது. இன்னொரு குக்கர் எதுக்கு? இருந்தாலும் சும்மா கொடுத்துருக்காங்க. இந்த மனம் எப்பங்க மாறும்? என்ன வேணாலும் கொடுக்கட்டுமே, எனக்கு தேவையில்லையே. இப்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு தேவை இருந்தால் வாங்கிக்கிடுங்க. உங்கள் வீட்டில் இல்லை, நான் கண்டிப்பாக காசு கொடுத்தா வாங்கணும், கொடுக்குறாங்க, வாங்கிக்க. ஆனால் இருக்கு இல்லையா, நீ ஏன் வாங்கணும்? இந்த மனம் எப்போ வரும்? இந்த மனம்தாங்க மனவளக்கலை மனம். எனக்கிட்ட அவசியம் இல்லாத ஒன்றை நான் எக்காரணம் கொண்டு என்ன செய்யக்கூடாது? வாங்கக்கூடாது. இந்த உணர்வு வந்தாலே பாதி நீங்கள் ஜெயிச்சாச்சுன்னு அர்த்தம். சரி, இப்படி எத்தனை விஷயங்களை நீங்கள் தவிர்க்க முடியும்னு நினச்சிங்க. இப்படி தவிர்த்து வந்தீங்கன்னா வீடே சுத்தமாக இருந்தால் நினச்சி பாருங்கள், இதெல்லாம் இல்லைன்னு வச்சுடுங்க, கரப்பாம்பூச்சியெல்லாம் இல்லைன்னு வச்சுடுங்க, கொசு அடையலைன்னு வச்சுடுங்க, நோய் வருமா? இல்லைன்னா டிங்கம் வந்து நம்ம படாத பாடுபடுறோம், ஆனாலும் தூக்கி வெளியே போட மாட்டோம். போடுறோமா? மனசு வர மாட்டேங்குது. அப்போ இதெல்லாம் உங்ககிட்ட இருக்கிற குறைபாடு தானே ஒழிய நம்ம சொல்லி கொடுத்ததில் எந்த குறைபாடும் இல்லை. நாம் முதல்ல திருந்தணும், அதற்கு பிறகுதான் மற்றவர்களை நாம் என்ன செய்யணும்? திருத்தணும். அதானே உண்மை. நான் திருந்தாவிட்டால் யார் திருந்துவதுன்னு சாமி கேட்பாங்க. நாம் திருத்தாவிட்டால் யார் திருத்துவதுன்னு கேட்பாரு. திருந்துவதும் நாம இருப்போம், திருத்துவதும் நாம இருப்போம். அதானே கரெக்டு? ஆமாவா இல்லையா? அப்போ எல்லா இடங்கள்லையும் நீங்கள் வெளியே வந்து சொல்லக்கூடிய ஆசை சீரமைத்தல், நான் எல்லாம் சீரமைச்சிட்டேன், இப்படியெல்லாம் பேசுவது ஒரு பிரயோஜனமே இல்லை. சீரமைச்சா பிரயோஜனம் உண்டு. உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னாக்கி அறிவித்திருக்கோயிலுக்காவது கொடுத்துருங்க. அப்போ கூட ஒரு மனசாவது நான் கொடுக்குறேன்னு சொல்லிச்சா பாருங்களா. நீங்கள் யோசிச்சு பாருங்களா, ஒவ்வொரு வீட்லேயும் குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் சும்மா கிடக்கும். இருக்குமா இருக்காதா? அதிகமாக தான் இருக்கும். குறைவாக இருப்பதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்புறம் நான் வேறு கணக்கெல்லாம் ஒன்றும் சொல்லலை. பட்டுப்புடவை, ஏகப்பட்ட பட்டுப்புடவை வச்சுருக்காங்கல்ல. இதில் வேற பவானியில் வேற இருக்கிறீங்க. பட்டுப்புடவை கட்டிட்டு கோயிலுக்கு போனால் சாமி ரொம்ப அருளோன்னு வேற சொல்லி வச்சுருக்கானுங்க. உண்டா இல்லையா? பட்டுப்புடவையில் தான் போகணும் இல்லையா? சாமி நல்லா கேட்டார். சாமிகிட்ட போய் இவங்க என்ன சொல்கிறது? கொட்டியிருக்கிறது பட்டுப்புடவை, நான் யாருக்கும் எந்த பாவமும் செஞ்சதில்லை, சாமி என்ன காப்பாற்று. யார் என்ன கட்டியிருக்கா? அங்கேருந்து பெருமாள் எட்டி பார்த்தாரு. என்ன கேட்டா? யாருக்கும் எந்த பாவமும் செஞ்சதில்லை, என்ன கட்டியிருக்கா? பட்டு. மகரிஷி அழகாக ஒரு கவி எழுதி வச்சிருக்காருல்ல, பல்லாயிரம் புழுக்கள் பதை பதைக்க பட்டு என்னும் பாவ குறிப்பை ஒடுத்தி சொல்லாயிரம் கோர்த்து தெய்வத்தை வேண்டல் சொல்லெங்கே செயலெங்கேன்னு கேட்டார். இப்படி எத்தனை பொருள், எத்தனை விஷயங்களை நாம் மாறி இருக்கோம்னு நினச்சி பாருங்க. வந்த பிறகு மாறுறதில்லை.
இனியும் மாறலன்னு வச்சுடுங்க, எவ்வளோ கர்மாவை தாங்க வீட்டில் வச்சுட்டு இருப்பீங்க? போய் இன்னைக்காவது ஒரு 10 கர்மாவை என்ன செய்யுங்க, கழிக்கலாம்ல, இருக்குல்ல. யாருக்காவது தேவை உள்ளவங்களுக்கு, அதுவும் யாருக்காவது கொடுக்கக்கூடாது. ஏன் யாருக்காவது கொடுக்கலான்னு நான் சொல்லிட்டேன்னா அங்கேயும் சிக்கல் வந்துடுது. என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டால், இப்போ நிறைய பேர் இப்படி சொன்னான், நிறைய வச்சுருக்கா இல்லை அன்னதானம் ஏதாவது செய்யட்டான். நம்மளால் உடனே என்ன செய்தான், ஏதோ ஒரு கோயிலை பார்த்தான், போய் அன்னதானம் செஞ்சான், லெமன் சாதம் போட்டான். நம்மளாலெல்லாம் இப்போ வெஜிடபிள் பிரியாணி தான் சாப்பிடுவான். இவன் என்ன போட்டான், லெமன் சாதம் போட்டான். இவன் லெமன் சாதத்தை வாங்கிட்டு இது லெமன் சாதம் தானே 2 வாய் வாட்டிட்டு தெருவில் போட்டு போயிட்டான். நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கிடுங்க. இப்போ எவ்வளவு சாதம் தெருவில் கொட்டப்பட்டதோ அத்தனையும் அன்னதானம் போட்டவனுக்கு கர்மா. சாதம் என்பது இறைவன் இங்க வாழக்கூடிய ஜீவனுக்காக உருவாக்குனது. அவன் அதுக்காக நிறைய முயற்சி எடுத்து இங்க வாழ்வதற்காக கொடுக்கப்பட்ட பொருளை வாங்கி தெருவில் போட்டியன்னா அதற்குரிய கர்மாவையும் அவன் சேர்த்து அனுபவிக்கணும். அவன் எதுக்கு அன்னதானம் போட்டான், அவன் கர்மாவை கழிக்கிறதுக்கு. என்ன நடந்தது, வாங்கிக்கிட்டான். புரியுதா நான் சொல்றதெல்லாம்? இங்க நிறைய தவறுகள் இப்படித்தான். இப்ப திருப்பி இன்னொரு கேள்வி இருக்கு, இப்ப நமக்கு அன்னதானம் தேவையா? வள்ளலார் வாழ்ந்த காலத்தில், மகரிஷி வாழ்ந்த காலத்தில் அன்னதானம் கொடுக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்கன்னா அப்போ எல்லாருக்கும் என்ன இருந்து, சோறு கிடைக்கல, பசி இருந்தது. அன்னைக்கு அவங்க அந்த முடிவுக்கு வந்தாங்க. இப்போ யாருக்காவது கோயிலுக்கு வரவெல்லாம் சோத்துக்கு வழி இல்லாதவனா? இல்லை, எல்லாருக்கும் உண்டு. என்னைக்கு 20 கிலோ அரிசி கொடுத்தானோ அன்னைக்கே நமக்கு என்ன போயிடுச்சு, சாப்பாட்டு இப்படிங்க பிரச்சனையே முடிஞ்சு போச்சு. நான் யாருக்கும் என்ன செய்ய வேண்டியதில்லை, சோறு போட வேண்டிய அவசியம் இல்லை. அதெல்லாம் தாண்டி அப்படி யாராவது வந்தால் கூட கோயில்களில் என்ன செய்கிறாங்க, அவங்க செய்கிற பிரசாதத்தில் கொஞ்சம் கொடுக்குறாங்க. ஆமாவா? இப்போ எனக்கு ஒரு டவுட்டு, எல்லாரும் பிரசாதம்னு சொன்னதுனால எது பிரசாதம்? கோயிலில் கொடுக்குறதெல்லாம் பிரசாதமா? பிரசாதமா? அப்படி தான் சொன்னீங்க. மீண்டும் அதையும் தெரிஞ்சுக்கணுங்க. இப்போ அங்கேயும் போய் கர்மாவை வாங்கிட்டு வந்துடக்கூடாது இல்லை? நான் தெரியாமல் செய்கிற எல்லா விஷயத்தையும் தெரியப்படுத்தி தானே ஆகணும். எனக்கு வர வர நல்ல ஞாபகம் வச்சுடுங்க. எது பிரசாதம் அப்படின்னு கேட்டால், இப்போ எங்கேயாவது இங்கே சிவன் கோயில் இருந்தால் பிரதோஷம் அன்னைக்கு போங்க, ஏகப்பட்ட பேர் பிரசாதம் கொடுப்பான். நீங்களும் கட்டப்பையெல்லாம் எடுத்து போய் வாங்குவீங்க. 1-2 பேர் கொடுத்தா பரவாயில்ல. சென்னையில் இப்படி தான் நடக்கும். நான் அதனால தான் சொல்கிறேன், நிறைய பேர் என்ன செய்வான், அன்னைக்கு நிறைய வாங்குவான்னு போகலாம், நிறைய கிடைக்கும். சும்மா சொல்லக்கூடாது, நிறைய கொடுக்காங்க, நிறைய கொண்டு. நான் ஏன் ஒரு சாதம் கொண்டு வச்சு கோயிலில் கொடுக்கணும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம். எதுக்காக நான் இந்த சாதம் செஞ்சு கொண்டு கோயிலில் வச்சு கொடுக்குறேன்? நான் ஏதோ ஒரு தப்பு செஞ்சுருக்கிறேன், அந்த கர்மாவை கழிப்பதற்காக அந்த கர்மாவை சாதமாக செஞ்சு கொண்டு வந்து கொடுக்குறேன், அதானே? ஸோ இந்த சாதத்தில் நான் என்னுடைய கர்மாவை தான் வச்சுருக்கிறேன். இந்த கர்மாவை நான் மாற்றணுன்னா இந்த சாதம் எங்கே போகணுன்னு கேட்டால் மூலஸ்தானத்துக்கு போகணும். மூலஸ்தானத்துக்கு போய் அங்கே அது படைக்கப்பட்டு அங்கே நைவேத்தியம் செய்யப்பட்டு அது வந்துன்னா அந்த சாதம் பிரசாதம் ஆகிடும். ஆனால் இந்த கோயிலுக்குள்ளே கொடுக்குறவன் எவனும் எங்கே கொண்டு போகலை, மூலஸ்தானத்துக்கு போகலை. மூலஸ்தானத்தில் ஐயர் சமைச்சதை அவரே படைச்சிக்கிட்டு அவருக்கு வேண்டிய 2 பேருக்கு கொடுத்துட்டு அவரு கொண்டு போயிடுவார். இப்போ நீங்கள் வாங்கினீங்க பாருங்க, இது பிரசாதம் அல்ல, இது பிறர் கொடுக்கும் சாதம். இது அவன் செஞ்ச பாவத்தை உங்களுக்கு பங்கு போட்டு கொடுத்துருக்கான். இதில் வேற என் பிள்ளைக்கும் கொடுன்னு இடது கையை நீட்டி வாங்கினீங்க. பிரதோஷம்னா எந்த நிகழ்வாக இருந்தாலும் கோயிலுக்குள்ளே எங்கே போகணும்,
மூலஸ்தானத்துக்கு போகணும். இங்கே இந்த மாதிரி கொண்டு கொடுக்குறவங்க 100, ஏன்னா அங்கே ஒரு சின்ன பணம் கட்டணும், அது வரிசையில் போகும், அதுக்கப்புறம் தான் அவன் நைவேத்தியம் பண்ணி தருவான். இதெல்லாம் இவங்க பண்ண மாட்டாங்க. என்ன செஞ்சுருவாங்க, காம்பவுண்டுக்குள்ளே கொண்டு வச்சு கொடுப்பாங்க. அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, வாங்கவே கூடாது. அது வாங்கினா கர்மா சேரும், நைவேத்தியம் பண்ணது வாங்கினா கர்மா போகும். என்னடா இது ஏகப்பட்ட சிக்கலாக இருக்கும் போல இருக்கு அப்படின்னு தோணுது இப்போ. அதனால தான் நான் என்ன எங்கேயும் கூப்பிடாதுங்கன்னு சொல்கிறது. இப்படி யாரும் எதுக்கு சொல்லுவாங்க? நீங்கள் ஏகப்பட்ட நம்பிக்கை வச்சுருக்கீங்கன்னு அவங்களுக்கு தெரியும். உங்கள் நம்பிக்கையை நான் ஏன் சிதைக்கணும்? நீ வாழ்ந்துட்டு எப்படியாவது போ. யாருக்கு என்ன வந்து இப்போ நீ இப்படி நினச்சி பார்ப்போமே, இவ்வளோ பிரசாதம் சாப்பிட்டீங்கல்ல, இருக்கிற நோயெல்லாம் தீர்ந்துருக்கணும்ல, பிரசாதம்னா தீர்த்துருக்கணும்ல, தீக்கல. ஆமாவா? அப்படி யோசிக்க நமக்கு தோன்றது இல்லையே. இந்த அடிப்படையில் இதுதான், இந்த சிக்கல்கள் தான் நமக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. ஏன் நான் சொன்னேன்னா, நமக்கு தவம் வரலன்னு சொல்கிறோமே ஒழிய அது வருவதற்குரிய சூழல் நமக்கு அமையலைங்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனை. தவம் செய்வதுங்கிறதுக்கு அதுக்குரிய சூழல் வேண்டும். எனக்கு இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஈடுபாடுகள் எல்லாம் இருக்காது. எவ்வளவு ஈடுபாடு இருக்கக்கூடாதுன்னா, நான் சொல்கிறேன் பாருங்கள், பத்திரகிரியார் வந்துக்கிட்டு இருக்கிறான். இடையில ஒருத்தன் பார்த்து கேட்டான், எங்கேருந்து வரான்னு கேட்டான். நீங்களா இருந்தால் என்ன சொல்லுவீங்க? என்ன தெரியல, எங்கள் ஊர் தெரியாது, இப்படி தானே சொல்லுவோம். அவன் என்ன சொன்னான் பாருங்களா, அன்னை கருப்பையிலிருந்து வருகிறேன். என்ன பதில் பாருங்களா. எங்க போறான்னு கேட்டான். நீங்க என்ன சொல்லுவீங்க? ஓ, எங்க ஊருக்கு தான் ஏன் போறேன், இல்லை எங்க தாத்தம்பரை பார்க்க போறேன், எங்க பாட்டனை பார்க்க போறேன், அப்படித்தானே சொல்லுவா. அவன் சொன்னான், சுடுகாட்டுக்கு போகிறேன். எங்கிருந்து வருகிறான், எங்க போக போறானா? இடையில என்னடா கையில ஒரு திருவோடு வச்சிருக்கிறேன்னு கேட்டான். ஆமா இல்ல, அவன் கேட்டான். ஆமா இல்ல, ஏன் இதை விட முடியலையான்னு கேட்குறான். இப்படி பார்த்தான் மூஞ்ச, இப்படி திரும்பி பார்த்தான். அங்கே ஒரு நாய் குளத்தில் தண்ணியை நக்கி குடிச்சிட்டு இருக்கு. தூக்கி போட்டான். இனி எப்படி சாப்பிடுவான்னு கேட்டான். போடு, நக்கி சாப்பிட்டான். நமக்கு 50 பிளேட் இருக்கு. பத்திரகிரியார் நமக்கு எத்தனை பிளேட் இருக்கு? உடைமையின்மைன்னு அதுக்கு பேரு. என்ன பேரு? உடைமையின்மை. தவசாலிக்கு என்ன கிடையாதான்? உடைமை கிடையாதுன்னா. நாமெல்லாம் தவசீலி. நம்மளால் ஒன்றை கூட திறக்க முடியல. ஆமாவா? எதையும் திறக்க முடியாது. இப்போ யோசிச்சு பாருங்க, அவன் ஏன் யோகியாக வாழ்ந்தான், ஏன் ஞானியாக வாழ்ந்தான்? அவன் பெரிய அரசன். உங்களுக்கு பத்திரகிரியாரை பற்றி தெரியுமான்னு தெரியாது. பெரிய அரசன், உஜ்ஜயினியுடைய அரசன். அவன் பார்க்கறதுக்கு ராஜானா ராஜா மாதிரி இருப்பான், அவ்வளோ அழகன். அவன் ஏன் சாமியாரானான்னு கேட்டிங்கன்னா சிரிப்பீங்க. பட்டினத்தடிகள் அங்கே போயிருந்தார். பட்டினத்தடிகள் அங்கே போயிருக்கும்போது ஒரு மகான் வந்திருக்காருன்னு கூப்பிட்டான். அவன் பெருமை பேசுகிறான், எங்கள் நாடு அவ்வளோ செழிப்பானது, அவ்வளோ சந்தோஷம், மக்கள் எல்லாம் அவ்வளோ மகிழ்ச்சியாக வச்சுருக்கிறேன். சின்ன பையன். யார்? பத்திரகிரியார். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கிறான், அவ்வளோ சூப்பராக, பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருக்கான். இங்கே வந்து எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்காங்க. அவன் அப்படியே சொல்லிகிட்டு இருக்கான். உன் மனைவி எங்கேன்னு கேட்டான். யார்? பத்திரகிரியார். அவங்க அந்தப்புறத்தில் இருக்காங்க.
அப்படியா, என் கூட வாடினான். யார்? பட்டினத்தடிகள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தான். அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு வந்தான். குதிரை லாயத்துக்குள்ளே கூட்டிகிட்டு வந்தான். குதிரை லாயத்துக்குள்ளே வருகிற பொழுது குதிரை லாய தலைவனுடைய மடியில் இவா படுத்து கிடக்கா. யார்? உஜ்ஜயினி இளவரசி. நீ என்னமோ சொன்னி உங்கள் நாட்டில் எல்லாரும் ஒழுக்கமாக இருக்காங்கன்னு. அதே இடத்துல அந்த இடத்துலே அரச பதவியை துறக்கிறான். தலையில் கட்டின தலைப்பாக எடுத்து இடுப்பில் கட்டினா, 2 கையும் எப்படி கட்டினா, பட்டினத்தாரு பின்னாடி வந்தான். தன் அரச பதவியை துறந்து வந்தான் ஞானி. நமக்கு எதை திறக்கிறோம்? பட்டினத்தடிகள். நீங்கள் எல்லாம் ஞானி ஆகணும்னு நான் சாதாரணமாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. பூம்புகாருடைய தலைவர், வீடு ஃபுல்லாக பொன்னும் பொருளும். அவருடைய வாழ்க்கை, பட்டினத்தடிகள் அவருடைய வாழ்க்கை எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்கள். அந்த நகரத்துல எல்லாம் எப்போவுமே நீங்கள் இந்த சினிமாவிலெல்லாம் காட்டுவாங்கல்ல, டான்ஸு, கூத்து, கும்மாளம், இதுதான் அவருக்கு வாழ்க்கை. அவர் அப்படி தான் வாழ்கிறார். இவருக்கு குழந்தை கிடையாது. ஒரு குழந்தையை எடுத்து வளர்க்குறாரு. இவர் தான் நீண்ட காலம் வெளிநாடுகளுக்கு போய் நிறைய வியாபாரம் பண்ணி நிறைய பொன்னும் பொருளும் சேர்த்து வச்சுருக்காரு. இப்போ யார் அனுப்பியிருக்காரு? பையன் அனுப்புகிறாரு. பையன் போனான். போயிட்டு வரும்போது இவர் கொஞ்சம் தூரம், கண்ணு கட்டுற தூரம் கடல் வருகிற பொழுது ஒரு புயல் காற்று அடித்து அந்த போட்டு திரும்பிடுது. இவர் ரொம்ப எதிர்பார்த்துருக்காரு. பையன் நிறைய பொன்பொருளோட வரான்னு சொல்லி கடற்கரையில் நின்று பார்த்துட்ருக்காரு. புயல் காற்றில் கப்பல் திரும்பி போய் அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் போய் கரை தட்டி நின்றுடுது. இப்போ அந்த கப்பலை சரி பண்ணி திருப்பி எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளே 3 மாதம் போயிடுச்சு. எத்தனை மாதம்? 3 மாதம் போயிடுச்சு. ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துருக்காரு. 3 மாதம் கழித்து அந்த கப்பல் வருது. என்ன கொண்டு வந்திருக்கான்னு கேட்குறாரு. நிறைய தங்கமெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னான். மூட்டை மூட்டையாக தூக்கி கொண்டு உள்ளே வைக்க சொன்னான். வேலைக்கால்கிட்ட எல்லாம் உள்ளே கொண்டு வச்சான். உள்ளே போய் பார்த்தா வரட்டி இருக்குது. என்னது வரட்டி? வரட்டினா தெரியல தானே? சாணம், வரட்டி. பட்டினத்தடிக்கு ஏகப்பட்ட கோவம். ஏண்டா இவ்வளோ பொருள் போய் வாங்கிட்டு வருவேன்னு சொன்னால் வரட்டியை கொண்டு வந்துடா, போய் ஓப்பன் பண்ணிப்பார். யார் சொன்னா? போய் ஓப்பன் பண்ணிப்பாருன்னா. அவன் அந்த சாணியை உடைக்கிற பொழுது சாணிக்குள்ளே ஃபுல்லாக கோல்டு துகள்கள் இருக்கு. இவன் இந்த 3 மாதமாக இவன் ஒரு இடத்துக்கு போனானே, இவன் என்ன செஞ்சான்? அந்த கப்பலுக்கு முன் தளத்தில் போய் உட்காந்துக்கிட்டான். வானத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தைக்கு தன்னுடைய மன அலைச்சல் குறைஞ்சி பிரபஞ்சத்தோடு இணைஞ்சிடுச்சு. அது ஞானம் பெற்று விட்டது. 3 மாதம் அது கழிச்சு இங்கே வருகிற பொழுது அதுக்கு இது மேலே எதுலேயும் என்ன இல்லை, அக்கறை இல்லை. ஒரு பேப்பரை எடுத்தான், எழுதினான், காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை தெருவுக்கேன்னு எழுதி தவப்பன்னிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருந்தான். எங்கெங்கேயோ தேடினாங்க, காணோம். இந்த பேப்பரை மட்டும் திருப்பி திருப்பி படிக்கிறார். இந்த ப்ராப்ளம் நடந்துக்கிட்டு இருக்கிற அன்னைக்கு ராத்திரி சோழ அரசன் வருகிறான். நான் இங்கே ஒரு பெரிய துறைமுகம் கட்ட போகிறேன், உடனடியாக பூம்புகார் நகர் காலி பண்ணி ஆகணும்னா. அன்று இரவே அவனுடைய அரச பதவி என்ன செய்யப்படுகிறது? அவனுடைய தலைமை பதவியும் பறிக்கப்படுகிறது. அடுத்த நிமிஷம் தெருவுக்கு வந்தாச்சு. அவனை நம்பி வாழ்ந்த மக்கள் எல்லாம் அந்த ஊரை காலி பண்ணியாச்சு. மீண்டும் மீண்டும் அந்த பேப்பரை எடுத்து படிக்கிறான். காதற்ற ஊசியும் வாராதுகான் கடை தெருவுக்கே. மீண்டும் மீண்டும் படித்து பார்க்குறாரு. கணக்க பிள்ளையை கூப்பிட்டாரு. சேர்த்து வச்சிருக்கிற பொன்னெல்லாம் எல்லாருக்கும் கொடுத்துருந்தார். அக்கா வந்தா, அது எனக்கு தான் சொந்தம்னா. அம்மா வந்தா, யாரெல்லாம் ஏழை எல்லாருக்கும் கொடுறான்னா.
வீடு ஃபுல்லாக இருந்ததெல்லாம் அள்ளி கொடுத்தான். ஒரே ஒரு முழம் துண்டை எடுத்து இடுப்பில் கட்டினான். இதுவரையும் அவ்வளவு பட்டு வேஷ்டியும் பட்டு சட்டையுமா கட்டிக்கிட்டு இருந்தவன் ஒரே நாளையில் எங்கே வந்துட்டான்? திண்ணைக்கு வந்தாச்சு. அவன் குடும்பமெல்லாம் சொல்லுது, எப்படி வாழ்ந்தவன், இப்படி அசிங்கமாக உட்காந்துருக்கிறியன்னு. கேட்கல. ஸோ அந்த வரி மீண்டும் மீண்டும் அவனுக்கு ஞாபகம் வந்துட்டு இருக்கு. காதற்ற ஊசியும் எதுவுமே என் வாழ்க்கைக்கு என்ன செய்ய போகிறதில்ல, உதவ போகிறதே இல்லை. அப்படின்னா நான் தேட வேண்டியது வேறங்கிற முடிவுக்கு வந்தாச்சு. தேட ஆரம்பித்தான். பாருங்க, அத்தனை கோடி சொத்துக்கு அதிபதி ஒற்ற வரி அவனை என்ன செய்தது? ஞானத்திற்கு இழுத்தது. ஒரே காரணம்தான், பற்ற விட்டான், இறைவனை பற்றி கொண்டான். நாமளும் எத்தனை வருஷமா பற்றிட்டு இருக்கோம்? யார விட மனசு வருதா? இன்னைக்காவது போய் ஒரு பிளேட்டாவது குடிப்பீங்களான்னு பார்க்குறேன் நானும். எவ்வளவு புடவை ஒரு வீட்டிலையும். பீரோவை திறந்தா பொத்து பொத்துன்னு விழுது. இதில் வேற எங்கள் அம்மா வாங்கி தந்தது, முதல்ல வாங்கி தந்தது. எங்கள் அப்பா ஆசையாக வாங்கி கொடுத்தது. எங்கள் அண்ணன் வேலைக்கு போனோன்னு வாங்கி கொடுத்தது. கட்டுறியா? எத்தனை கட்ட முடியும்? இதெல்லாம் இருக்குள்ள. ஆமாவா? இதெல்லாம் சும்மா தானே இருக்கு. இந்த பட்டு புடவை அது அலசவும் முடியாது. அப்பப்போ தண்ணியை வச்சு தொட்டு தொட்டு தேய்க்கிறது. கல்யாணம் விட்டு போய் சாப்பாடு பட்டா. இப்படி எத்தனை புடவைகள். இது அவ்வளவும் எத்தனையோ லட்சம் பேருடைய உழைப்பு. 1-2 பேர் உழைப்பு இல்லை. விவசாயத்தை வயலை உழுதவனில் ஆரம்பித்து கடைசியாக நெய்து கையில் வர்றதுக்குள்ளே லட்சம் பேர் உழைச்சிருப்பான். லட்சம் பேருடைய உழைப்பு. நீங்கள் அநியாயத்துக்கு பால் பண்ணிட்டு இருக்கிறீங்க. விடாது கருப்பு. எந்த கருப்பு? சுத்தவெளி அதனே கருப்பு. அதை வச்சு தான் அவன் எழுதியிருப்பான் போல, விடாது கருப்புன்னு. இப்போ புரியுதா உங்களுக்கு? இப்படி எத்தனை விஷயம் நினச்சி பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடைய வேண்டிய இடம் ரொம்ப ரொம்ப தூரங்க. அதுக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கை முறை தடையாக இருப்பது தான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம். நீங்கள் உண்மையிலே தவம் செய்யணும். தவத்தை நீங்கள் அனுபவிக்கணும்னா அதுக்கு உங்கள்கிட்ட நிறைய மாற்றம் வேண்டும். உங்கள்கிட்ட இருக்கிற எத்தனையோ விஷயங்களை நீங்கள் இழக்க வேண்டும். எத்தனையோ பற்றுகளை விட வேண்டும். இதெல்லாம் விட்டுக்கிட்டு நம்ம இனி என்ன கொண்டு போகிறோம்? நான் இப்பவும் கேட்குறேன். வயசு எனக்கு 60-62 வயசு ஆகி போச்சு. இனி எனக்கு என்ன வேணும்? நான் என்ன சேர்த்து வைக்க போகிறேன்? ஏதாவது எனக்கு கிடச்சுன்னா கொண்டு அறிவித்திருக்கோயில்ல போடுறேன். எங்கள் வீட்டம்மா கேட்கும், நீ சம்பாதிக்கிறதே வேஸ்ட்டுங்க. ஏன்? அங்கே கொடுத்தா தானே அது எங்கே போய் விழுந்துருது? அறிவித்திருக்கோயிலே போய் விழுந்துடும். நமக்குன்னு இங்கே எதுவுமே இல்லை. வாழ்கிற காலத்தில் ஏதாவது சாமிக்கு செய்யணும்னு தோணிச்சு, செஞ்சாச்சு, அவ்வளவுதான். எங்கேயோ போகிறோம், 4 பேருக்கு ஏதோ ஒரு வகுப்பு எடுக்கிறோம், போகிறது வர்றதுக்கு ஏதோ சின்ன காசு கொடுக்குறாங்க. இந்த கரண்ட்டுக்கு பணம் கட்டணும் அறிவித்திருக்கோயில்ல, அதுக்கு பயன்படும். அவ்வளவுதான் இல்லையா? அதுதான் நம்முடையது. மீதி நேரம் தவம் செய்வோம். யாரும் இல்லைன்னா என் பாட்டு உட்காந்து என்ன செய்வேன்? தவம் செய்வேன். எவ்வளவு தவம் செய்வேன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இந்த கேள்விக்கு நான் பதிலே சொல்ல முடியாது. என் வாழ்க்கையே தவம்தான். ஸோ அக்டோபர் மாதம் 13ஆம் தேதி வாய் மூடுவேன். டிசம்பர் 1ஆம் தேதி தான் வாய் திறப்பேன். 48 நாட்கள் கம்ப்ளீட்டாக தவத்திலே இருப்பேன். யார்கிட்டையும் பேசுகிறதோ எந்த ஃபோனும் அட்டன் பண்ணுறதோ எந்த பழக்கமும் இல்லை. 16 வருஷங்களாக அதை செய்கிறேன். நான் ஏதோ உங்கள்கிட்ட சும்மா தவம்னா இப்படி இருக்கும்னு சொல்லலை. உங்களுக்கு தவம் வருமா வராதான்னு 5 நிமிஷத்தில் என்னால் ப்ரூவ் பண்ணிடுவேன். சாப்பிட்டு வந்துக்கிட்டு வரும். இங்கே யாருக்கும்
அது சார்ந்து சிந்திக்கிறதோ, இதை நாம் இப்படி கண்டிப்பாக அனுபவிக்கணும், அந்த எண்ணம் இல்லாததுனால இதுவரையும் என்ன செய்ய முடியலை, அதுக்குள்ளே நுழைய முடியலை. ஸோ எல்லாருக்கும் தவம் செய்கிறதுக்கு உரிமை உண்டு, எல்லாருக்கும் தவம் வரும். ஆனால் எல்லாருக்கும் அந்த முயற்சி இருக்குதான்னு கேட்டால் இல்லை, இல்லையா? ஸோ நாம் எல்லாருக்கும் சாப்பிட்ட உடனே இப்போ கொஞ்சம் நேரம் கிடைக்குது, சாப்பிட்டு முடிச்சோன்னே என்ன பண்ணுவீங்க? உங்கள் மண்டலத்தில் என்ன பண்ணுவீங்க? மத்தியானம் சாப்பாடு முடிஞ்சோன்னே என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டேன். ரிலாக்ஸேஷன் போடுவீங்களோ? அதைத்தான் கேட்டுக்கிட்டேன். ஏன்னா தூங்குகிற பழக்கம் உண்டே, ரிலாக்ஸேஷனுங்கிற பேரில் தூங்கிடுவீங்க இல்லையா? ஸோ இப்படியே தான் பழகியிருப்போம். ஆனால் நான் சாப்பிட்டு என் வாழ்க்கையில் நான் தூங்கினதே கிடையாது. இன்னொன்னையும் சொல்கிறேன், பகலை நான் படுக்க மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் படுத்ததில்லை. ஒருவேளை நான் பகலில் படுத்துட்டேன்னா எனக்கு ஏதோ ஆகிப்போச்சுன்னு அர்த்தம். எனக்கு அறிவு தெரிஞ்சு இதுவரையும் படுத்ததில்லை. நான் சாப்பிட்டு முடித்த உடனே தான் தவம் செய்ய ஆரம்பிப்பேன். ஏன்னா மற்றவங்க எல்லாம் தூங்க ஆரம்பிச்சிருவாங்க, ஃப்ரீக்குவன்சி நல்ல லோவாக வந்துடும், யாருடைய டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, அப்போ ஃபோனும் வராது, எவனும் காலிங் பெல் அடிக்க மாட்டான். 2லேருந்து 5 பேர் அவாமன் தூங்குவான்னு நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் நல்லா தவம் செய்யலாம். என்ன ஒன்று சோத்தை கொஞ்சம் குறைச்சிக்கணும். நம்மெல்லாம் சோத்து மூட்டைங்க. நமக்கு என்ன பழக்கம்? மத்தியானம் கிடச்ச வரையும் வாரி கட்டிட்டோன்னா என்ன வராது? தூக்கம். உடனே தூக்கத்துக்கு தான் வரும். கொஞ்சம் குறைச்சிட்டோன்னு வச்சுக்கிடுங்களாம், ஒரு பேச்சுக்கு தான். அப்படி குறைச்சி பாருங்கள், அரை சாப்பாடு சாப்பிட்டு பாருங்களாம், தூக்கம் வராது. ஏன்னா இவனுக்கு மனசுக்குள்ளே உறுத்தம், என்ன சரியாக சாப்பிடல போலேன்னு. ஸோ அந்த பழக்கத்துக்கு வந்துட்டிங்கன்னா அந்த நேரத்தில் நிறைய எனர்ஜி நீங்கள் என்ன செய்யலாம், ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்? சாப்பிட்டா படுத்துடுறது. ஆனால் இதுதான் தவம் செய்வதற்குரிய நேரம். அடுத்தது, இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் தவம் செஞ்சிட்டிங்கன்னா நைட்டு உங்களுக்கு 2 மணிக்கு மேலே தூக்கம் வராது. பகலில் நீங்கள் ஒரு 2 மணி நேரம் தவம் செஞ்சிட்டிங்கன்னா நைட்டில் உங்களுக்கு 2 மணிக்கு மேலே தூக்கம் வராது. ஸோ 2 மணிக்கு முழிப்பு வந்த உடனே எந்திரிச்சு உட்காரணும்னு ஒன்றும் இல்லை, நீங்கள் படுத்துகிட்டே இருக்கிறீங்க. அப்படியே 2 ஆச்சு, மணியை பார்க்குறீங்க, 2 ஆச்சு, அப்படியே நீங்கள் உங்கள் உடம்பை கவனிச்சுட்டே இருந்தீங்கன்னா 3 மணி ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக தவம் வந்துடும். நீங்கள் 5 மணி 6 மணி வரையும் தவத்திலே இருக்கலாம். நீங்கள் எந்திரிக்கணும்னு கூட இல்லை, நீங்கள் படுத்துட்டும் செய்யலாம், உட்கார்ந்தும் செய்யலாம். அது அவங்களுடைய கன்வீனியன்ட். ஆக மொத்தம் அந்த டைமில் என்னவா இருக்கணும்? இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் சராசரியாக 5 மணி நேரம் 6 மணி நேரம் தவம் செஞ்சுருக்கிறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு எல்லா உணர்வும் வந்துடும். நீங்கள் என்ன நினச்சாலும் நடக்கும், உங்களை யாராவது நினைச்சாலும் நடக்கும். அதுதான் அவன் எழுதினான், தவம் செய்வார் தன் கருமம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசை வையப்பட்டு. யார் தவத்தை நல்லா செய்கிறானோ அவன் கர்மம், அவனுடைய செயல்கள் எல்லாமே சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். செய்யணும் இல்லையா? ஆனால் நம்ம கிடைக்கிற நேரமெல்லாம் தூங்குறதுக்கு தயாராக இருக்கிறோம். இன்னைக்கு ரெஸ்ட், இன்னைக்கு ஆஃபீஸ் இல்லை. முன்னாடியெல்லாம் ஸ்கூல் இல்லைன்னா பசங்க தான் 10 மணி வரையும் படுத்திருக்கோம். இப்போ அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏம்மா நீ தூங்கிட்டு இருக்கான்னு கேட்டேன். அதுங்களே தூங்குது, நான் எந்திரிச்சு என்ன பண்ண போகிறேன், நானும் கூட தூங்குறேன். இப்போ யாரும் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம் இல்லையா? நம்மால் தூங்க மாட்டார். யார்? அப்பா தூங்க மாட்டார். ஏன்? அவர் காலையில் பேப்பர் படிக்காமல் என்ன செய்ய முடியாது, எங்கேயோ போய் பழைய பேப்பராவது ஒன்று படிச்சுட்டு தான் வருவார். அவருக்கு பிரச்சனை இல்லை. வந்தாலும் இவங்க எந்திரிக்க போகிறதில்ல. எந்திரிச்சோடனே அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்க, இன்னைக்கு சனிக்கிழமை. அப்போயே அவருக்கு வயிறு குளிர்ந்துடும். பைசா செலவுக்கு ஏதோ பிளான் வைக்காங்க, ஏதாவது வாங்கிட்டு வாங்க. அப்படி தானே ஆயிடுச்சு. ஒரு காலத்தில் என்ன செய்தோம், சனி ஞாயிறு வந்தால் வெளியே சாப்பிட்றப்பெல்லாம் வீட்டில் சாப்பிட்டோம். அதாவது சனி ஞாயிறுகளில் தான் நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம். இப்போ என்ன ஆயிடுச்சு, சனி ஞாயிறு வந்தால் வெளியே சாப்பிட்றோம்.
இப்படி வெளியே சாப்பிட்றதுக்கும் நம்ம தவத்துக்கும் என்ன தொடர்பு அதையும் சொல்லிடணும் இல்லையா? நான் உங்களுக்கு எங்கெல்லாம் கர்மா வரோன்னு தெரிஞ்சால் தானே மாற்றுவீங்க. நம்ம பிள்ளைங்கெல்லாம் சென்னையில் வாழ்கிற பிள்ளைங்க எல்லாம் வீக்கெண்ட் ஒரு பேக்கேஜ் இருக்குது. என்ன சொன்னேன்? வீக்கெண்ட் பேக்கேஜ். அப்படின்னா எவ்வளோன்னு கேட்குறீங்களா? ஒரு 15,000 ரூபா. எவ்வளவு? என்ன வாயை பழக்கிறீங்க? 1.5 லட்சம் வாங்குறவனுக்கு 15,000 ரூபா ஒரு விஷயமா? ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கட்டும்ங்கிறான், என்ஜாய் பண்ணுறேங்கிறான். 15,000 ரூபா 2 நாள் அவன் அங்கே இருக்கான். ஒரு நாள் தங்குறது, சனிக்கிழமை காலையிலேயோ அல்லது மத்தியானமோ போகிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் வரையும் அங்கே இருக்கிறாங்க. அவங்களுக்கு ரூமு, வசதி, சாப்பாடு என்னென்னமோ கிடைக்கும். ஒரு பெரிய டேபிள், சின்ன ஹால், ஒரு பெரிய டேபிள். மொத்தமே நீங்கள் எத்தனை பேர்? 4 பேர் தான். அது 4 தான் உட்காந்துருக்கு, 2 பெருசு 2 சின்னது. அந்த டேபிள் ஃபுல்லாக செஞ்சு கொண்டு அடுக்கியிருப்பான். இதில் கால் வாசி தான் என்ன செய்ய முடியும்? சாப்பிட முடியும். 3/4 வாசி எங்கே போகும்னு கேட்டால் குப்பைக்கு போகும். மீண்டும் எச்சரிக்கிறேன், ஒரு பொருள், சின்ன பொருள் நீங்கள் உணவை வேஸ்ட் பண்ணால் கூட கர்மா விடாது. எந்த உணவையும் வேஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது. நீங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜில் பழத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அது கருத்து போச்சுன்னு நீங்கள் கட்டி குப்பையில் வச்சாலும் அதுக்கு கர்மா உண்டு. இது பழம். ஒரு பழத்தை இறைவன் உருவாக்கணும்னா நீங்கள் நினச்சி பாருங்கள், அது பூத்ததுலேருந்து பிஞ்சு பிடிச்சதுலேருந்து பூமிக்கு அடியில் எங்கேயோ அதுக்கு வேற போட்டு தண்ணி இழுத்துட்டு வந்து அதை காயாக்கி கனியாக்கி கொடுக்கறது வரை அது செய்த வேலை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நீங்கள் உங்கள்கிட்ட காசு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக வாங்கி கொண்டு வீட்டில் வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்களும் சாப்பிடாம யாரையும் சாப்பிட விடாமல் தடுத்ததெல்லாம் கர்மால ஏறிடும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள். நீங்கள் இதெல்லாம் உணரலைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் சொன்னேன், எல்லா விஷயத்தையும் முதல்ல தெளிவாக உட்காந்து ஆய்வு செய்யும். அகத்தாய்வுன்னு சொல்லி கொடுத்தாச்சுன்னா எண்ணத்தை ஆய்வு செய்யணும். அதாவது இந்த எண்ணத்தையெல்லாம் ஆய்வு செய்கிறது இல்லை, அவங்களுக்கு சாதகமாக ஆய்வு செய்கிறது. முதல்ல இங்கே என்ன நடக்குது, என்னெல்லாம் நான் மாற்றணும், இந்த ஆய்வுக்கு வாங்க. அதை அகத்தாய்வு பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு அதெல்லாம் வேண்டாததெல்லாம் விலக்கி பாருங்களாம். உங்களை விட்டு வேண்டாததெல்லாம் விலகியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தவம் வந்துடும். ஆனால் இது அவ்வளவத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு இப்படி அப்படி நினச்சி பாருங்களாம், எல்லாம் மொத்த குப்பையும் வீட்டுக்குள்ளே அப்படியே போய் உட்காந்து தவம் செய்ய போகிறீங்க. சுற்றி ஃபுல்லாக பொருளாக இருக்குது. அப்படியே தவம் செஞ்சுட்டு இருக்கும்போது இங்கே ஒன்று லேசாக கடிக்கும். என்னத்தை தவம் இது, சும்மா கடிச்சிட்டு கிடக்க. அப்புறம் உடனே அந்த ஆள் எந்திரிச்சு போய் அந்த வறுக்கிறது ஒன்று இருக்குது பேட்டா, அதை எடுத்துக்கொண்டு கிட்ட வச்சுக்கிட்டான். அது மீன்னு கொத்தணுன்னா பேட்டா தவம். ஏங்க இப்படி இருக்கிறீங்க? இதெல்லாம் செஞ்சு தவம் வரோன்னு உங்களுக்கு யாருங்க சொன்னது? நான் சொல்லட்டுமா? யாருக்கு உண்மையில் உணர்வோடு தவம் செய்கிறீர்கள் அவர்களை கொசு கடிக்காது. ஏன்னா அவங்க உடலில் இருந்து வரக்கூடிய அந்த வைப்ரேஷன் அந்த கொசு மேலே பட்டோன்னு அது தெரிச்சே போயிடும். அது உங்களை தொந்தரவே பண்ணாது. அதை மீறி உங்களை கடிக்குதுன்னா நான் நல்லா இல்லைன்னு அர்த்தம். இப்போ கொசுக்கிட்ட குற்றமா உங்கள் குற்றமா? நீங்கள் நினச்சி பாருங்கள். எல்லா மகானும், எனக்கே சில நேரம் ஆச்சரியமாக இருக்கும், இந்த ரோட்டு ஓரத்தில், சாக்கடை ஓரத்தில், சின்ன குடிசைக்குள்ளே, காட்டில் அப்படி தானே தவம் செஞ்சாங்க. அவங்களெல்லாம் அது என்ன செய்யலை, ஒரு நாளும் கிடைக்காது. நான் மீண்டும் சொல்லுறேன், நல்ல தவசாலியை சுற்றி கொசு வரும். ஆனால் அவன் மேலே உட்காரவோ அவனை தொந்தரவு பண்ணவோ எதுவுமே செய்யாது. அதுக்கும் தெரியும் நீ தவம் செய்கிறான்னு. அப்போ இன்னும் எவ்வளோ மாறணும்? சரிதானா? ஆமாவா? என்னடா இந்த ஆளை கூட்டு வந்து தோணுதா? நான் அதுக்கு தான் சொன்னேன் காலையிலே, நான் மென்மையாக பேச முடியாது என்னால். உண்மையை பேசும்போது என்ன செய்யும்? வலிக்கத்தான் செய்யும், வேறு வழி இல்லை. இதுதான் உண்மையான உணர்வுன்னு தெரிஞ்சுக்கிடுங்க.
இன்னும் எவ்வளவு நம்ம மாறணும், எவ்வளவு சேஞ்சஸ் நம்ம. அதனால தான் மகரிஷி போன்றவங்க எல்லாம் என்ன செய்தாங்கன்னா காசை கையில் தொட மாட்டாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னார், எனக்கு காசு என்கிட்ட இருந்தாலே எனக்கு ஒரு மாதிரி வேற மாதிரி வைப்ரேஷன் வருதுடான்னாரு. யார்கிட்ட? விவேகானந்தர்கிட்ட. விவேகானந்தர் பார்த்தாரு, காசை இவனுக்காவது ஏதாவது பிரச்சனை வருமா, காசு கையில் இருந்தால் இவருக்கு வைப்ரேஷன் வந்துடுமா, இவர் டெஸ்ட் பண்ணிடுறதுன்னு முடிவு பண்ணார். அவர் அப்படியே அங்கே தோட்டத்துக்கு நடக்க போகும்போது ஒரு கை நிறைய சில்லற காசை கொண்டு தலையணை கடியில் வச்சுட்டார். யாருக்கு? ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய தலையணைக்கு கீழே வச்சுட்டார். சாமி வந்து படுத்தோடனே அப்படி பொத்துன்னு தூக்கி போட்டு உடனே விவேகானந்தரை கூப்பிட்டாரு. ஏப்பா, என்னமோ தெரில, நான் வெளியே போயிட்டு வர்றதுக்குள்ளே இங்கே ஏதோ ஒரு பேட் வைப்ரேஷன் இருக்குது, அதை கொஞ்சம் செக் பண்ணான்னாரு. யார்கிட்ட? சாமி படுங்கன்னா படுத்தா பொத்துன்னு மேலே போய் கீழே வந்தார். சாமி, நீங்கள் சொன்னீங்கல்ல காலையில், காசு நான் கையில் தொட்டால் எனக்கு ஒரு மாதிரி ஆகும்னு, டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் தான் வச்சேன்னார். என்ன வச்சான்னு கேட்டார். தலையணை கடியில் கொஞ்சம் சில்லற பைசா வச்சுருக்கேன்னார். ஏன்ப்பா, அதை என்கிட்ட சொல்லிட்டு வச்சுருக்கலாம் இல்லைன்னார். இல்லை சாமி, நீங்கள் இல்லாத நேரத்தில் வச்சு பார்க்கலாமேன்னு வச்சுட்டேன், என்னை மன்னிச்சுடுங்கன்னாரு. சரி எடுத்துகிட்டு போயிருந்தார். ஸோ புரியுதா உங்களுக்கு? மகரிஷி எந்த காசும் வாங்கலை. துரியாதீத தீட்சைக்குள்ள 25 காசு அவர் அக்கௌண்ட்டுக்கு போகும், மீண்டும் அரியத்தூர் திருக்கோயிலுக்கு போயிடும். கையில் என்ன செய்ய மாட்டார். மகரிஷி மாதிரி ஆள் தான் கையில் காசு வாங்க மாட்டாங்க. இப்போ இருக்கிற ஆள்கள்லாம் இல்லை. இப்போ அவங்கெல்லாம் கோடிக்கணக்கில் வாங்குவாங்க. மகரிஷி அதனால தான் கடைசி வரையும் எந்த அரசியல் தலைவரையும் தன்னை சந்திப்பதற்கு அனுமதிக்கலை, யாரையுமே அனுமதிக்கலை. பார்க்க வந்தால் கூட கீழே உள்ள அந்த ஹாலில் தான் உட்காந்துருக்கணும். அவர் மேலேருந்து கீழே வரும்போது ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிடணும். எல்லாருக்கும் முன்னிலையில் தான். தனிப்பட்ட முறையில் அவர் சந்தித்ததே கிடையாது, சந்திக்க விரும்புகிறதும் இல்லை. புரியுதா இப்போ? ஆமாவா? சரிதானே? வாழ்க வளமுடன். போங்க, ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. என்ன சொன்னேன்? என்ன எதுவரையும் சொன்னேன்? என்ன சொன்னேன்? கதை என்ன சொன்னேன்? அவருக்கு துணியை திறந்துட்டாரு, ஒரு முழம் துண்டு மட்டும் கட்டியிருக்காரு. எங்கே போயிருக்காரு? லண்டன் போயிருக்காரு ஒரு மீட்டிங்க்கு. அங்கே எல்லோரும் என்ன செய்கிறாங்க? நிறைய கோட் சூட்டெல்லாம் போட்டு வந்து உட்காந்துருக்காங்க. இவர் தான் திறந்துட்டார். இவர் என்ன செய்ய முடியாது, போட முடியாது. ஆனால் அவங்களுக்கு அந்த குளிரில் இவர் போய் உட்காந்துருக்காரு. கூட யார் கூட்டு போயிருக்கான்னா அன்னி பெசன்ட், அவருடைய சிஷியை தானே, மகாத்மா காந்திய சிஷியை தானே அன்னி பெசன்ட் கூட்டி போயிருக்காங்க. எல்லா வெள்ளக்காரரும் இவர் அப்படி பார்க்கான், எப்படிரா சாத்தியம்னு. ஒருத்தன் லிசா மெல்ல அன்னி பெசன்ட் காதில் கேட்டான், ஹவ் இஸ் பாசிபிள்? அவர் சொன்னா, திஸ் இஸ் மகாத்மா. வாட் இஸ் மீன் பை மகாத்மா? அவர் சொன்னா, அவருடைய ஆறா 6 கிலோமீட்டர்ஸுக்கு இருக்கு. எவ்வளவு? 6 கிலோமீட்டர்ஸுக்கு இருக்குது. எந்த குளிரோ எந்த வெயிலோ அவருக்குள்ளே என்ன செய்ய முடியாது, ஊடுருவே முடியாது. ஸோ அவருடைய ஆத்மா 6 கிலோமீட்டர் விரிஞ்சு நிற்கிறது. அதனால் அவர் மகாத்மா. புரியுதா உங்களுக்கு? நம்ம ஆத்மா ஸோ ஒரு விஷயத்துக்குலையும் எவ்வளவோ நுணுக்கமான விஷயங்கள் என்ன செய்து வச்சுருக்காங்க, அந்த காலத்தில் உருவாக்கி வச்சுருக்காங்க. அவ்வளவு அற்புதமானது. மகாத்மா கூப்பிட்டோன்னா எல்லாரும் வரானா சும்மா வந்துடுவானா? அந்த காந்தம் என்ன செய்கிறது? ஈர்க்கிறது இல்லையா? நாமளும் தவம் செய்யும் ஒன்றும் இருக்க மாட்டேங்குது. தவம் செஞ்சால் என்ன செய்யப்பட வேண்டும்? ஈர்க்கப்படணும் இல்லையா? நம்ம சொன்னால் அது நடக்கணும் இல்லையா? கேட்கணும் இல்லையா? அந்த அளவுக்கு வேணும் இல்லையா? சாப்பிட்டு வந்து செய்யுங்க. வேற ஏதாவது கேள்வி இருக்கா?
இருக்கிறதுக்கு கொண்டு நிறைவடைஞ்சால் பிரச்சனை இல்லை, அதுக்கு மேலே எதிர்பார்த்தா தப்பு தானே. எனக்கு இருக்குது, பசியாடுற அளவுக்கு, என்னுடைய அடிப்படை தேவையான அளவுக்கு இருக்குது, இதுக்கு மேலே எதிர்பார்த்தா கொடுத்துருக்குறான் இல்லை, அதோடு முடிச்சுக்கலாம் இல்லையா. கொடுக்கலன்னா ஒருத்தனுக்கு இல்லை, அவன் எதிர்பார்க்கலாம் எனக்கு இது வேணும்னு. நம்ம எல்லாம் ஒரு காலத்தில் அதை தானே எதிர்பார்த்தோம், அது நமக்கு கொடுத்தாச்சு. இப்போ நாம் என்ன செய்யணும்? இன்னும் எதிர்பார்த்தா அது பேராசை. ஓரளவுக்கு நமக்கு கிடச்சிருச்சு, இப்போ நீங்கள் எதிர்பார்க்காமல் இருந்தால் போதும், அது நிறைய கொடுக்கும். ஏன்னா அவன் எதுவுமே எதிர்பார்க்கல, அவனுக்கு வேண்டியதை நம்ம தான் செய்யணும்னு அது ஒரு முடிவுக்கு வந்துடும். நீங்கள் எதிர்பார்க்க ஆரம்பிக்கிற பொழுது இதை வாங்கிக்கிறதுக்கு நீ தகுதி உள்ளவனான்னு உன்னை உரசி பார்க்க ஆரம்பிக்கும். அப்போ சில நேரம் அந்த உரசல் சிக்கலாகவும் மாறும். நாங்கள் எல்லாருக்கும் அதான் சொல்லுவோம், ஒரு அளவுக்கு கிடைச்சாச்சா விட்டுரு. அதுக்கே தெரியும் இவனுக்கு என்னென்ன கொடுக்கணுங்கிறது பிரபஞ்சத்துக்கு நல்லா தெரியும், வேண்டியதை அது கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுக்கு மேலே எதிர்பார்க்குற பொழுது தான் அது என்ன நினைக்கும், இதை கொடுக்கறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்கான்னு உரச ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த உரசல் தான் நிறைய பேருக்கு நோயாக என்ன செய்தது, மலர்ந்தது. ஸோ அதனால தான் நாங்கள் எப்பவும் சொல்கிறது, அளவோடு ஆசைப்படு, அதுக்கு மேலே என்ன செஞ்சிடாத, கேட்காத. கேட்காம உனக்கு கிடைச்சா வாங்கிக்க, அது உன்னுடைய கர்ம பிராப்தம்னு சொல்லுவாங்க. முன்னோர்கள் செய்த ஒரு புண்ணியத்தினால் உனக்கு கிடைக்கிற விஷயம் நீ வாங்கிக்க, அவ்வளோதான். சரிதானா? ஆமாவா? வேறு ஏதாவது கேள்வி? என்ன வேணாலும் கேட்கலாம், கேள்விக்கு பதில் ஒன்று தான். கேள்வி தான் 100 கேள்வி, பதில் ஒன்று தான், சுத்த வெளி, அவ்வளவுதான். அப்படிலாம் விட்டுற மாட்டேன், எல்லாம் விளக்குவேன், நீங்கள் சொன்னால் போதும். அது எதிர்பார்ப்பு இல்லை. நீங்கள் தொழில் செய்கிறீங்க, இந்த தொழிலுக்கு நியாயமான வருமானம், அநியாய வருமானம் இல்லை, நியாயமான வருமானம். ஒரு தொழில் செய்கிறோம், 5% 10% எனக்கு ப்ராஃபிட் வேணுங்கிறது நியாயம். 50% வேணும், அது அடுத்தவனை ஏமாத்துறது. உங்கள் தொழிலில் ஒரு நியாய தர்மம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தர்மத்தின் அடிப்படையில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் செய்யலாம். நீங்கள் பிஸ்னஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்கள் 5 இடத்துல கொடுக்குறப்பல 50 இடத்துல கொடுத்து 5% நீங்கள் எவ்வளோ மாற்றிக்கலாம். ஆனால் எனக்கு கொடுக்குறதே நான் ஒருத்தனுக்கு தான், அவன்கிட்ட 50% கொள்ளையடிக்கணும்னு நினச்சா அது ஆபத்தில் முடியும். ஸோ இந்த சின்ன லாஜிக் தான், அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டால் பிரச்சனை இல்லை. உழைப்புக்கேற்ற ஊதியத்தை யார் பெறுவதும் தப்பு இல்லை, அநியாயத்துக்கு பெறுகிற பொழுது அது ஆபத்தாக முடிந்துவிடும். வேற ஒன்றும் இல்லையா? சரி விட்டுருங்க, யோசிங்க, நல்லா யோசிச்சுட்டு வாங்க மத்தியானம். எவ்வளோ கர்மாவை எப்படி குறைக்கிறதுன்னா குறைக்கலாம். வாழ்க்கை